அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஜகாத்தாக கொடுத்து வந்த ஒரு ஒட்டக குட்டியை இப்ப யாரும் கொடுக்க மறுத்தால் கூட அவரிடத்துல நான் எதிர்த்து போர் செய்வேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில 7285வது செய்தியா புகாரி இமாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுல என்ன வருதுன்னா, ஆனா ஒட்டக குட்டின்னு வருது, இகால் கயிறு அப்படின்னு வருது. ஒட்டக கயிறு கொடுத்திருந்து இப்ப மறுத்தாலும் அவருக்கு எதிராக நான் போர் புரிவேன் அப்படின்னு வருதுங்க. இதுல பாத்தீங்கன்னா அனாக் என்பதுதான் அசகு அப்படின்னு சொல்லி புகாரி இமாம் பதிவு பண்றாங்க. பதிவு பண்ணிட்டு இகால்னு வரக்கூடிய அந்த செய்தியையும் 1400, 1457, 6934 ஆகிய எண்கள்ல உள்ள செய்தியா பதிவு பண்றாங்க. அப்ப அனாக்கு கரெக்டா இக்கால் கரெக்டா? அனாக்கு என்பது அது அசகு அப்படின்னா, அப்ப எக்கால் அப்படின்றது லைஃப் ஆகி போயிரும்ல. அப்ப லைஃப பதிவு பண்ணிருக்காங்களா இல்லையா இவருடைய பார்வையில? ஆனால் நம்ம என்ன சொல்றோம், இது அசகு அது சஹீஹு அப்படின்னு நாம இதை தெளிவுபடுத்துறோம். அது போன்ற சகோதரர்களே, புகாரி இமாம் ஒரு செய்தியை 2839வது செய்தியா ஒரு செய்தியை பதிவு பண்றாங்க. அதுல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல இருந்து ஹுமைத் அவர்கள் கேட்கின்றார்கள், இது என்னிடத்துல அசகு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்திலிருந்து மூசா அவர்கள் கேட்டு மூசாவிடத்திலிருந்து ஹுமைத் அவர்கள் கேட்ட செய்தி, அதை விட இது அசகு அப்படின்னு சொல்றாங்க. இப்னு ஹஜர் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறாங்க. அதுக்கு அனஸ் அவர்களிடத்திலிருந்து மூசா அவர்கள் கேட்டு மூசா மூலமா ஹுமைது கேட்டது அது லைஃப்னு விளங்கிக்கிற கூடாது, அப்படி கேட்கவும் வாய்ப்பு இருக்கின்றது, அதற்கும் முகாந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்னு ஹஜர் அவர்கள் அது அசகுனா இது சஹீ என்பதை விளக்கி இருக்கின்றார்கள். இது ஒரு கூடுதல் ஆதாரமாக பதிவு செய்து கொள்கின்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, இலல் திர்மிதி என்ற நூல்ல ஒரு செய்தி பதிவு பண்றாங்க திர்மிதி இமாமு. அதாவது அபு சலமா என்பவர் அபு ஹுரைராவிடத்திலிருந்து கேட்டாரா ஸெய்த் பின் ஹாலித் அவரிடத்திலிருந்து கேட்டாரா என்ற ஒரு குழப்பம், அந்த ஒரு தடுமாற்றம் வரும் பொழுது அது புகாரி இமாம் இடத்துல போய் கேட்கிறாங்க. இது அபு சலமா யாரிடத்திலிருந்து கேட்டாரு, அபு ஹுரைராவிடத்திலிருந்து அறிவிச்சாரா அல்லது ஸெய்த் பின் ஹாலித் அவரிடத்திலிருந்து அறிவிச்சாரா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது புகாரி இமாம் சொல்றாங்க, ஸெய்த் பின் ஹாலித் அவரிடத்திலிருந்து அறிவிச்சதுதான் அசகு, அதுதான் மிக சரியானது என்று புகாரி இமாம் சொல்றாங்க. இப்ப புகாரி இமாம் சொன்ன அந்த விளக்கத்திற்கு திர்மிதி இமாம் விளக்கம் கொடுக்கறாங்க. புகாரி இமாம் ஸெய்த் பின் ஹாலித் அவரிடத்திலிருந்து அறிவிச்சதுதான் அசகுன்னு சொன்னாங்க. அதனால அபு ஹுரைராவிடத்திலிருந்து அபு சலமா கேட்டது லைஃப்னு யாரும் விளங்கிட கூடாது, அது சரியானது, அது சஹீஹு என்று திர்மிதி இமாம் விளக்கம் கொடுக்கறாங்க. இத இவர்களுடைய இந்த வாதத்துக்கு நம்ம பதிலா சொல்லிக் கொள்கின்றோம். இஸ்மு தஃலீல் என்ற அடிப்படையில தான் இது மிகச் சரி, இது சரி என்ற அடிப்படையில் இந்த ஒப்பீடு சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது அசகு என்பதற்கு புகாரி இமாம் எந்த அடிப்படையில எந்த பொருளின் அடிப்படையில இதை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதற்கு இவ்வளவு ஆதாரங்களை நாம தொகுத்து சொல்லி இருக்கிறோம். புகாரி இமாம் பொறுத்த வரைக்கும் அவங்க லைஃபான செய்தியை பதிவு பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கின்ற நிலையில இதெல்லாம் எனக்கு ஹாதா அசஹ், இதெல்லாம் என்னிடத்துல அசஹா இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அதற்கு மாற்றமான செய்திகளையும் அதில் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்றால், அப்ப மாற்றமான செய்தி எல்லாம் லைஃப்னு அர்த்தம் கிடையாது, அது சரி, இது என்னிடத்துல மிகச் சரி, இதுவும் சரி என்ற அடிப்படையில தான் புகாரி இமாம் இதை பதிவு பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத நாம இவ்வளவு ஆதாரங்களை வச்சு நிரூபிக்கிறோம் சகோதரர்களே. அதுபோன்ற சகோதரர்களே, ஒரு சில இடங்கள்ல புகாரி இமாம் அசஹ் என்று சொல்லி இருப்பார்கள். நாம தேடி பார்த்தோமே ஆனால் அது அதற்கு எதிரான செய்தி லைஃபாக இருக்கின்றது. அப்ப இந்த இடத்துல அசஹ் என்ற வார்த்தைக்கு நேரடி அர்த்தத்தின் அடிப்படையில் பொருள் வைக்க முடியாதுங்க. இது மிகச் சரி அப்படின்னா அதுக்கு எதிராக உள்ளது சரின்னு தானே வரணும். ஆனால் அந்த இடத்துல சரின்ற அர்த்தம் வைக்க முடியாது. அப்ப இதுக்கு எப்படி நாம விளக்கம் கொடுக்கிறது? உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தால், இவரை விட இவர் மிகச் சிறந்தவர் அப்படின்னு நாம ஒரு உதாரணத்தை சொன்னோம்னா, இந்த இடத்துல இந்த மிக என்ற வார்த்தை இது கம்பேரிட்டிவ் டிகிரியா பயன்படுத்தப்பட்டிருக்குங்க. அப்ப மிக நல்லவர்னு இவரை சொல்றதா இருந்தா, அப்ப இன்னொருத்தவர் இருக்காரு அவர் நல்லவர்னு அர்த்தமாகும். இது இயற்கையா உள்ள பொருள், அகராதி அடிப்படையில உள்ள பொருளுங்க. அதே நேரத்துல ஒருத்தவரை பார்த்து இவன் கெட்டவன் இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வைங்களேன்,
இப்ப இந்த ரொம்பன்னு வரக்கூடிய அந்த வார்த்தை இருக்குல்ல, இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரியா வராது. அப்ப இந்த கம்பேரிட்டிவ் டிகிரி இது இஸ்மு தஃப்லீல் அடிப்படையில் இல்லாம, காரணம் என்ன, கெட்டவனையில சொல்றோம், கெட்டவனோடு வந்து கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய இந்த ரொம்ப என்பதற்கு பொருள் இல்லாமல் போய்விடும். அந்த அடிப்படையில தான் புகாரி இமாம் வந்து அசகுன்னு பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா, பதிவு பண்ணியிருக்கக்கூடிய அதனோடு ஒப்பிடக்கூடிய செய்தி சில காரணங்களுக்காக லைஃபா இருக்கின்றது என்றால், அப்போ வந்து அதை வந்து அசகு என்ற பொருள்ல பயன்படுத்த முடியாது. ஆனா என்ன, அகராதியில் அதுதான் அர்த்தம். அசகு என்பதனுடைய அர்த்தம் என்ன, கம்பேரிட்டிவ் டிகிரி தான், அது இஸ்மு தஃப்லீல் தான். ஆனால் அதை வந்து அதற்கு எதிராக உள்ளது அது வந்து லைஃபா இருப்பதனால் அதை வந்து கம்பேரிட்டிவ்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி சில இடங்கள் வருதுங்க. அதை தான் இவர் எடுத்து வைத்துக் கொண்டு என்ன சொல்றாருன்னா, பாத்தீங்களா இங்க இருக்கா இல்லையா, இங்க அப்படித்தானே இருக்கின்றது, இதுல லைஃப்னு வந்து விட்டதே, அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னேன்னு சொல்லி, அதாவது வந்து மனமுரண்டாக சொல்லி கொண்டிருக்கிறத பாக்கிறோம். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றதா இருந்தா, புகாரில 7656வது செய்தியா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுற செய்தி ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பரீரா என்ற அந்த அடிமை பெண்மணி இருக்காங்களா இல்லையா, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களிடத்தில் இருந்த அந்த பரீரா என்ற அடிமை பெண்மனுடைய கணவர், அவர் வந்து அடிமையாகவே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் அடிமை அல்லாதவராக பரீராவுடைய கணவரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அஸ்வத் என்பவர் அறிவிக்கிறாருங்க. ஆனால் அஸ்வத் என்பவர் அறிவிக்கக்கூடிய செய்தி முன்கதி என்று புகாரி இமாமே பதிவு பண்றாங்க. அது பதிவு பண்ணிட்டு சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இருக்கே அதுதான் என்னிடத்தில் அசகு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல அசகு என்ற வார்த்தைக்கு இஸ்மு தஃப்லீல் என்ற அடிப்படையில கம்பேர் பண்ணி இதை விட இது சரின்னு யாரும் பொருள் வைக்க மாட்டாங்க. காரணம் என்ன, இத முன்கதையா ஆகி போச்சே, இது தொடர்பு அருந்ததாக இருக்கின்றதே, தொடர்பு அருந்ததுன்னு சொல்லி தெல்ல தெளிவாக சொல்லிவிட்ட பிறகு அதை போய் சரின்னு யாரும் முடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்க மாட்டாங்க. அப்ப இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி என்ற அடிப்படையில இஸ்மு தஃப்லீல் என்ற அடிப்படையில புகாரி இமாம் சொல்லல என்பது இந்த அஸ்வதுடைய அறிவிப்பை முன்கதைன்னு சொன்னாங்களா இல்லையா, அதுல இருந்து நம்ம விளங்கிக்கலாம். இதுக்கு வியாக்கியானம் தேவையில்லை. அப்போ சரியான காரணங்களோடு சொல்லப்பட்டால் இதுல வந்து இந்த முன்கதைன்னு சொன்னாங்களா இல்லையா, இது கரினாவாக வருகின்றது, தக்க சான்றோட இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லுவார்களே. ஆனால் அப்ப இந்த இஸ்மு தஃப்லீல் அந்த மிகச்சரின்னு சொன்னாங்களா இல்லையா, அந்த வாசகம் அடிபட்டு போய்விடும். அதுல நேரடி அர்த்தம் வைக்க கூடாது. இத வந்து இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம, இந்த ஒரு சாதாரண நாலேஜ் கூட இல்லாம என்ன செய்யறாரு, பாத்தீங்களா இந்த இடத்துல வந்து லைஃப் என்று வருகிறதா இல்லையா, அப்ப வந்து நான் சொன்னது வந்து கரெக்ட் தானே என்று சொல்லி பொருந்தாத உதாரணத்தை கொண்டு இந்த சூனியக்காரர் சொல்லக்கூடியதை நாம பார்க்கின்றோம். அடுத்து அசகு என்பதற்கு எதிர்ப்பதம் வந்து லைஃப் அப்படின்றதுக்கு அவர் வைத்த ஆதாரம், இன்னொரு ஆதாரத்தை பாத்தீங்கன்னா, நோன்பாளி அவராக சக்தியை வெளிப்படுத்தினால் அது வந்து நோன்பு அவருக்கு முடியுமா முடியாதா அப்படின்ற சம்பந்தமா ஒரு செய்தியை மேற்கோள் காட்டுறாருங்க. இந்த சக்தினா என்னன்னா, அவர் இலங்கை பாஷையில சொல்றாரு, தமிழ் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா வாந்தி எடுக்கிறது. நோன்பாளி வந்து வாந்தி எடுத்தால் நோன்பு முடியுமா முடியாதா, அபூ ஹுரைரா அவர்கள் வழியா அறிவிக்கக்கூடிய செய்தி ரெண்டு விதமா வருது, நோன்பு முறியும்னு வருது, நோன்பு முடியாதுன்னு வருதுங்க. அப்ப புகாரி இமாம் என்ன சொல்றாங்க, நோன்பு முடியாது என்று வரக்கூடிய செய்தி தான் என்னிடத்தில் அசகு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னன்னா, இவர் வந்து தன்னுடைய பாயிண்ட்டுக்கு ஆதாரமா வைக்கிறாராம். பாத்தீங்களா, நோன்பாளியினுடைய நோன்பு முறியும்னு வர்றது வந்து லைஃப் தானே, அப்ப வந்து அசகுக்கு எதிர்ப்புதான் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரத்தை கொண்டு வர்றாரு. ஆனால் லைஃப் என்பதற்கு இப்னு ஹஜர் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறாங்க. என்ன காரணம், நோன்பாளி வந்து நோன்பு வாந்தி எடுத்தால் நோன்பு முறியும் என்று வரக்கூடிய அந்த அறிவிப்புல யார் வர்றா, மக்பரி என்ற ஒரு நபர் வருகின்றார். அவர் லைஃப் ஜித்தன், அவர் வந்து முற்றிலும் பலகீனமானவர் என்று இப்னு ஹஜர் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறாங்க. அதாவது என்னன்னா, சஹி அசஹி என்ற வார்த்தைக்கு மிக சரியானது என்பதுதான் பொருளுங்க. அதை வந்து அதற்கு நேர் எதிர்ப்பதை வந்து சஹி என்பதுதான் பொருள் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸிலையும் அப்படித்தான் பொருள் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த இடத்துல காரண காரியங்களோடு அது மறுக்கப்படுகின்றது. கரினான்னு சொன்னமா இல்லையா, இந்த கரினாவுடைய விளக்கம் இவருக்கு இல்லாதனால தான் இவர் என்ன செய்யறாரு, இந்த ஒரு அடிப்படை விஷயம் கூட தெரியாதனால
இந்த விளக்கத்தை விளங்கிக்கிறாம என்ன செய்யறாரு, அது லைஃப்னு சொன்ன லைஃப்னு வந்திருக்கா இல்லையா, லைஃப்னு ஏன் வந்துச்சு, அதுக்குண்டான காரணம் இருக்கு, தக்க சான்றுகள் இருக்கிறதுனால அது லைஃப்னு சொல்றோம். அப்போ அகராதியில நேரடி பொருள் அப்படித்தான் வைக்க வேண்டும். அசகு என்பதற்கு எதிர்ப்பது சஹீஹ். ஆனால் இந்த இடத்துல தக்க காரணங்களோட விலக்கி இருக்கிறதுனால அது லைஃப் ஆகிவிட்டது அப்படின்றத அவருக்கு நாம பதிலாக சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, அடுத்து இன்னொரு ஆதாரத்தை முன்வைக்கிறாரு. புகாரில 6840வது செய்தி அவர் செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜ்மு செய்ததை பற்றி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப ரஜ்மு செய்தார்கள் என்று சொல்லி பின்னாடி வர்றவர் கேள்வி கேட்கிறாங்க. இது 100 அத்தியாயத்திற்கு முன்பா பின்பா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. இதை அறிவித்த அறிவிப்பாளர் என்ன செய்யறாங்கன்னா, கொஞ்சம் மாற்றமாக, எப்படி மாற்றமா அறிவிக்கிறாங்கன்னா, மாயிதாவிற்கு முன்பா பின்பான்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க. மாயிதாவிற்கு முன்பா பின்பா என்பதை காட்டிலும் 100 அத்தியாயம் அருளப்படுவதற்கு முன்பா பின்பா என்று கேட்டதுதான் சரியானது. அதுதான் அசகு அல்ல அவ்வளவு அசகுன்னு சொல்லி அதுல தெளிவுபடுத்துறாங்க புகாரி இமாம். அப்போ இவரு ஆதாரமா காட்டுறாரு, பாத்தீங்களா அது அசகுனா இது லைஃப் தானே. அப்போ புகாரி இமாம் அதுக்கு அசகுன்றதுக்கு எதிர்ப்பதமா லைஃப் தானே பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரத்தை காட்டுறாரு. ஆனா விஷயம் என்ன, அதுலயே தெளிவா விளக்கி இருக்கிறாங்க. அசகு என்பதற்கு நேரடி எதிர்ப்பதம் சஹீஹ்ன்றதான் வைக்கணும். ஆனால் இந்த இடத்துல மாயிதாவுக்கு முன்பா பின்பா என்று அவங்க குழம்புனதுக்கு 100க்கு பதிலா மாயிதான்னு ஏன் போட்டாங்கன்னா, மாயிதால யகூதிகள் பத்திய பேச்சு அடிபடுது. அப்ப யகூதிகள் சம்பந்தமான விஷயத்துலதான் ரஜ்மு பண்ணாங்கன்னு இருக்கும் பொழுது கேட்ட ஆளுகள் குழம்பிட்டாங்க. அப்ப மாயிதாவா இருக்குமோ, மாயிதாவுக்கு முன்பா பின்பான்னு கேட்டாங்கன்னு இவங்க விளங்கிக்கிட்டாங்க. அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த மாயிதாவிற்கு முன்பா பின்பான்னு வரக்கூடிய செய்தி லைஃப் அப்படின்னு சொல்லி பின்னாடி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. இவர் என்ன செய்யறாரு, அகராதியில ஒரு என்ன பொருள் அசகு என்பதற்கு பொருள் என்னன்னா அதுதான் நேரடியா மிகச் சரியானது, அதற்கு எதிர்ப்பதான் சரி. இந்த இடத்துல சரின்னு பொருள் கொள்ள முடியாது. நம்ம எப்படிதான் அகராதியில உள்ள அடிப்படையில் அர்த்தம் வைத்து பார்த்தோமே, ஆனால் மாயிதாவுக்கு முன்பா பின்பான்னு கேட்டது தப்புன்னு ஆகி போச்சு. அதுக்கு ஆதாரங்களோட நமக்கு காரண காரியங்களோட தெரிய வருகின்றது. அப்படி காரண காரியங்களோட தெரிய வர்றதுனால இதை நாம லைஃப் என்று சொல்கின்றோம். இதையும் அவருக்கு பதிலாக சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்த சகோதரர்களே, அவரு புகாரில எடுத்துக்காட்டாத இன்னொரு ஆதாரத்தை நம்ம எடுத்து காட்டிடுறோம். காரணம் என்னன்னா, நாளை இதை எடுத்து காட்டிக்கிட்டு மக்களை குழப்பிக்கிட்டு இருப்பாரு. அப்துல்லா பின் அம்ர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியா ஒரு செய்தி வருகிறதுங்க. அதாவது புகாரி இமாம் அவர்கள் ஒரு பாடத்தலைப்பாக என்ன போடுறாங்கன்னா, மோசடி செய்த பொருளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எரிக்க சொன்னார்கள் என்று சொல்லி அப்துல்லா பின் அம்ர் அவர்களுடைய அறிவிப்பில் வரவில்லை, இதுதான் அசகு அப்படின்னு சொல்லி புகாரி இமாம் பதிவு செய்யறாங்க. ஆனால் அதே நேரத்தில் மோசடி செஞ்ச பொருளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எரிக்க சொன்னார்கள் என்று ஒரு அறிவிப்பு வருதுங்க. அந்த அறிவிப்பு இதோடு மோதும் பொழுது, இதோட ஒப்பீடு பார்க்கும் பொழுது அது அசகுனா இது சஹீஹ் ஆகி போயிடும். சஹீஹ்னா இது ரெண்டு மோது வேற. அப்ப அதுக்குண்டான காரணத்தை இப்னு ஹஜர் அவர்கள் விளக்குகின்றார்கள். அந்த மாதிரி வரக்கூடிய அறிவிப்புல சாலிஹ் பின் முகமது என்ற ஒரு அறிவிப்பாளர் வர்றாரு, அது அதனால அது பலகீனம், அது லைஃப் என்று அழகா விளக்குறாங்க. அப்போ சஹீஹ் என்பதற்கு நேரடி அர்த்தம் தான் வைக்க வேண்டும். இந்த இடத்துல நேரடி பொருள் கொள்ள முடியவில்லை. அதற்குண்டான காரண காரியங்களோட கரினான்ற அந்த காரணங்களோட இடம்பெறதுனால, தக்க காரணங்களோட விளக்கி இருக்கிறதுனால இது லைஃப் அப்படின்றத இதன் மூலமா நம்ம விளங்கிக் கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லே அசகு என்று புகாரி இமாம் ஒரு தலைப்புல சொல்லி காட்டுறாங்க. அதாவது தொழுகை நமக்கு தவறிவிட்டது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்னு சீரின் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க. அதாவது காரணம் என்னன்னா, தொழுகையை நம்ம தான் தவற விடுறோம், ஆனா தொழுகையை தவறி விட்டது நம்ம எப்படி சொல்லலாம், இது சரியில்லை என்று சொல்லி இப்னு சீரின் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கிறாங்க, தொழுகை நமக்கு தவறிவிட்டது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை புகாரி இமாம் பதிவு பண்ணிட்டு புகாரி இமாம் சொல்றாங்க, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த சொல்லுதான் அசகு அப்படின்னு சொல்றாங்க. இது இப்னு இஸ்மு தஃலீல் என்ற அடிப்படையில் இதுக்கு இப்படி பொருள் வைக்க முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொன்ன சொல்லு மிகச் சரி, இப்னு சீரினுடைய சொல்லு சரி அப்படின்னு சொல்ல முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லுக்கு எதிராக உள்ள சொல்லு எல்லாமே தவறு அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல இஸ்மு தஃலீல்னு பொருள் வைக்க முடியாது.
இதுல நேரடி அர்த்தம் வைத்தால் அது வந்து இடையூறாக இருக்கின்றது. அப்ப அந்த சொல்லே சொல்லுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்ல அசகு என்றால் அதற்கு எதிராக உள்ளது வந்து சரின்னு சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில இப்னு சீரின் அவர்களுடைய சொல்லு தப்பு அப்படின்னு நம்ம விளங்கிக் கொள்றோம். அப்ப வந்து நம்ம முதல்ல என்ன நாடுறோம், அகராதியில உள்ள பொருள் கொடுக்கணும்னு நாடுவோம். அந்த அடிப்படையில தான் நம்ம வந்து பொருள் கொடுக்க முற்பட வேண்டும். அப்படி முற்படும் பொழுது வேற வெளியே இருக்கக்கூடிய காரியங்கள், சில காரணங்கள் உள்ளே இருக்கும், சில காரணங்கள் வெளியே இருக்கும். வெளியே இருக்கக்கூடிய காரணங்களோ உள்ள அதிலே இருக்கக்கூடிய காரணங்களோ அதுக்கு வந்து இடையூறாக பொருள் கொள்ள முடியாத அளவுக்கு இருக்குமே. ஆனால் அப்ப நம்ம வந்து அசல் சொல்ல இருந்து வேற ஒரு சொல்லு வேற ஒரு அர்த்தத்துக்கு நம்ம மாறுறோம். அந்த அடிப்படையில தான் இந்த இடத்துல இப்னு சீரின் அவர்களுடைய சொல்லு தவறு. அசகுன்னு புகாரி இமாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லு அசகுன்னு பதிவு பண்ணியிருந்தாலும் அதுக்கு எதிராக உள்ள சொல்லு சஹீஹ் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றோம். அந்த ஒரு செய்தியை விளங்கிக்கிறாம தான் இவர் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இது அசகு, அதுக்கு எதிராக பாத்தீங்களா இது லைஃப், இதை நீங்க சஹீஹ்னு சொல்லுவீங்களா என்று சொல்லி விளங்காமல் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, புகாரி நூல்ல அசகு என்ற வார்த்தை எங்கெங்க பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதோ அது அனைத்தையும் உங்கள் முன்னிலையில பட்டியல் போட்டு விட்டோம். நாம் இட்ட பட்டியல்ல புகாரி இமாம் அவர்கள் அசகு என்ற வார்த்தையை சஹீஹ் என்பதற்கு அசகு என்பதனுடைய எதிர்ப்பதம் சஹீஹ் தான், மிகச்சரி, இது சரி என்ற அடிப்படையில தான் பெருவாரியா பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை ஆதாரபூர்வமாக நிரூபித்து விட்டோம். அதே நேரத்தில் சில இடங்கள்ல அசகு என்பதற்கு எதிராக லைஃப் என்று வருகின்றது என்றால் அதற்கு தக்க காரணங்களை காட்டித்தான் அதை வந்து லைஃப் ஆக்க வேண்டும் என்பதை வந்து நாம அதற்கும் ஆதாரங்களை நிரூபித்து விட்டோம். ஆனால் இவர் என்ன செஞ்சார், இந்த சூனியக்காரன் என்ன பண்ணாரு, இந்த விளக்கத்தை சொன்னாரா? இந்த விளக்கத்தை சொல்லாமல் இது வந்து புகாரி இமாம் அவர்கள் இந்த குத்தைலாவுடைய செய்தியை லைஃப் என்று சொல்லிவிட்டார்கள் என்று அடிச்சு சொன்னாரு. இப்ப நாம இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்ப பல்டி அடித்து இந்த அர்த்தமும் இருக்கு என்று சொல்கின்றார். இப்ப இவர் வந்து இதை லைஃப் என்று சொல்வதாக இருந்தால் தக்க காரணங்களோட நிறுவி இருக்கணும், தக்க காரணங்களை காட்டி இருக்கணும். ஆனால் இந்த குத்தைலாவுடைய செய்தியில் இந்த மாதிரி காரணம் காட்ட முடியுமா? அது லைஃப் என்று சொல்ல முடியுமா? அப்ப இத்தனை ஆதாரங்கள் மூலமாக இது வந்து இந்த ஹதீஸ் குத்தைலாவுடைய செய்தி சஹீஹான செய்தி தான் என்பதை நாம விளக்கி இருக்கிறோம், நிரூபித்து விட்டோம். ஆனால் அதே நேரத்தில் புகாரி இமாம் வந்து ஹுதைபா அவர்களுடைய செய்தியாக இருக்கக்கூடியது அசகு என்று சொன்னதை வச்சு இந்த குத்தைலாவுடைய செய்தி லைஃப்னு இவர் சொன்னாரே, இதுக்கு ஆதாரத்தை அவர் காட்ட வேண்டும். நம்ம என்ன காட்டணும், அடுக்கடுக்கான ஆதாரத்தை காட்டி இருக்கிறோம். அடுக்கடுக்கு விளக்கம் கேட்டாலும் கேட்பாரு, அடுக்கு மேல அடுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறோம். அதாவது வந்து புகாரி இமாம் அவர்கள் அசகு என்பதற்கு அதில் எதிர்ப்பதமாக உள்ளது லைஃப்னு அவர் சொன்னாரே. லைஃப்னா என்ன காரணத்தினால லைஃப், அதற்குண்டான அகராதியிலிருந்து வேறு ஒரு அர்த்தம் கொடுக்கிறதாக இருந்தால் அதுக்கு வந்து தக்க காரணங்கள் இருக்க வேண்டும், கரினா இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில உள்ள தக்க சான்றுகளை நாம எடுத்து வைத்திருக்கிறோம். ஒரு செய்தியை லைஃப்னு சொன்னார்களா, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லுக்கு எதிராக இருக்கின்றது, அதனால அது லைஃப். அதே மாதிரி சில அறிவிப்பாளர்கள், பலகீனமான அறிவிப்பாளர்கள் வருகின்றார்கள், அதனால அது லைஃப் அப்படின்றத வந்து நாம காரண காரியத்தோட விளக்கி இருக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் அதற்கு எதிரான சான்றுகள் இருக்கிறதுனால அது லைஃப் என்று இப்படி வந்து நாம வந்து தக்க காரணங்களை சொல்லி விளக்கி இருக்கிறோம். அந்த மாதிரி எடுத்து காட்டணும். இவரு எப்படி காட்டணும், குத்தைலாவுடைய செய்திய இன்னென்ன நாள் இன்னென்ன காரணத்துக்காக லைஃப்னு சொல்லி இருக்கிறாங்க, இன்னென்ன நூலாசிரியர், இந்த ஹதீஸ பதிவு பண்ண நூலாசிரியர் இதை லைஃப்னு சொல்லி இருக்கிறாரு, அல்லது இப்னு ஹஜர் அவர்கள் இதை லைஃப்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க, அல்லது புகாரி இமாமே இதை வந்து லைஃப்னு இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கிறாங்க, இப்படி காட்டணும். இப்படி காட்டாமல் இது வந்து புகாரி இமாம் அவர்கள் அசகு என்று சொன்ன வார்த்தையில இருந்து இவர் இதை லைஃப் என்று சொல்கின்றார் என்றால் இவருடைய ஆய்வு திறமையை மக்கள் எடை போட்டுக் கொள்ளுங்க. இப்ப நாம நிரூபித்து விட்டோம். இந்த குத்தைலாவுடைய செய்தி மூலமாக நம்ம வைத்த வாதம் என்பது நிரூபணமாகிவிட்டது. அதுல இவர் வந்து அடிப்படை அறிவு இல்லாமல், ஹதீஸ் உசூல் குறித்த ஒரு நாலேஜ் இல்லாமல் இவர் உளறி இருக்கின்றார் என்பதும் நிரூபணமாகிவிட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, கூடுதலா இன்னொரு ஒரு தகவலை பதிவு பண்ணதாக இருந்தால், அல்பானி அவர்கள் அவங்க வந்து பல நூல்களுக்கு அது வந்து சரியான செய்தியா என்னன்றத வந்து விளக்கம் எழுதுறாங்க.
அப்படி விளக்கம் எழுதும் பொழுது அபுதாவுது நூலுக்கு விளக்கம் எழுதக்கூடிய நேரத்தில் ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேர குழந்தைகளுக்கு ஈகாவாக எத்தனை ஆடு கொடுத்தாங்க, ஒரு ஆடு கொடுத்தாங்கன்னு சொல்லி அபுதாவுதுல ஒரு அறிவிப்பு வருதுங்க. இந்த அறிவிப்பு அது சஹீஹ். அதே நேரத்தில் 2 ஆடு கொடுத்தார்கள் என்று நசாயில ஒரு அறிவிப்பு வருது, அதுதான் அசகு அப்படின்னு சொல்லி அல்பானி அவர்கள் எழுதக்கூடிய செய்தியை நாம பார்க்கிறோம். அப்போ இதுல அசகு என்பது 2 ஆடு, அதே நேரத்தில் ஒரு ஆடுன்றது அப்ப லைஃபா, ஒரு ஆடு என்பது சஹீஹ். அப்போ ஒரே ஆளு அல்பானி அவர்கள் எப்படி எழுதுறாங்க, ஒரு 2 இது எக்கச்சக்கமான விஷயங்கள்ல இதே மாதிரி எழுதிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒண்ணு காட்டுறோம் உங்களுக்கு. இது சஹீஹ்னா என்ன அசகுனா என்னன்னு சொல்லிட்டு இவருக்கு எல்கேஜி பாடம் நடத்த வேண்டியது இருக்கா இல்லையா? அந்த அடிப்படையில நம்ம ஒரு ஆய்வாளராக இருக்கிறதுனால அவருக்கு விளக்க வேண்டியது இருக்கின்றது. என்ன 2 ஆடு என்பது அசகு, அதே நேரத்தில் ஒரு ஆடு என்பது சஹீஹ். அது எது சரி எது தவறு அவர் உள்ள போய் நம்ம ஆய்வு பண்ண அதை விளக்குறதுக்கு அவங்களுக்கு சொல்லல. அவர் எழுதுறதுல அல்பானி அவர்கள் மேற்கோள் காட்டினதுல பல செய்திகள் தவறாகவும் இருக்கின்றது. இங்க டாபிக் என்னன்னா அசகுன்னு சொல்லிவிட்டு இது சஹீஹ் என்றும் சொல்கின்றார்கள். இவருடைய கூற்று பிரகாரம், இந்த சூனியக்காரருடைய கூற்று பிரகாரம் அசகு என்பதற்கு எதிர்ப்பது லைஃபா இல்லையா? அப்ப அல்பானி அவர்கள் விளங்காம சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னாலும் சொல்லலாம். அப்போ உதாரணத்திற்கு இது ஒரு கூடுதல் தகவலையும் நாம பதிவு செய்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, புகாரி இமாம் அவர்கள் அசகு என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில குத்தைலாவுடைய செய்தி சஹீஹ் தான் என்பதை நாம அடுக்கடுக்கான ஆதாரங்களை முன்வைத்து அக்குவேர் ஆணிவேராக பிரித்து நாம இங்க நிரூபித்திருக்கிறோம். இதன் மூலமாக குத்தைலா அவர்களுடைய செய்தி சஹீஹான செய்திதான் என்பது நிரூபணமாகிவிட்டது. அதே நேரத்தில் புகாரி இமாம் அவர்கள் குத்தைலாவுடைய செய்தியை சஹீஹ் என்று சொல்வார்களே, ஆனால் அதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது? அப்ப குத்தைலா அவர்கள் சஹாபிய பெண்மணிதான் என்பதும் அதில் அடங்கிவிட்டது. காரணம் என்ன? குத்தைலா அவர்கள் சஹாபி இல்லை என்று இருக்குமே, ஆனால் அப்ப அந்த செய்தியானது முர்சலாக ஆகிவிடும். அப்ப முர்சலான செய்தியே புகாரி இமாம் அவர்கள் சஹீஹ்னு சொன்னாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. அப்ப இது சஹீஹ் என்று நாம் நிறுவியதிலிருந்து குத்தைலா அவர்கள் சஹாபிய பெண்மணிதான் என்பது நிரூபணமாகிவிட்டது. இதை நாம முதல் செய்தியாக பதிவு செய்து கொண்டு அதுக்கு அடுத்தபடியாக இந்த சூனியக்காரர் வைத்த அடுத்த வாதத்திற்குண்டான மறுப்புக்குள்ள நாம நுழைகிறோம். இது நாம வருஷப்படி நம்ம சொல்லல. எந்த வாதம் முக்கியமானதாக இருக்கின்றதோ அப்படி முக்கியமான வாதங்கள் அடிப்படையில் நாம பதில் சொல்கின்றோம். இதுல முக்கியமா அடுத்து அவர் வைக்கக்கூடிய வாதம் என்னவென்றால், கானத்து மினல் முஹாஜிராத் என்ற செய்தியை அறிவிக்கக்கூடிய மசூதி இடத்துல இருந்து கேட்ட முக்ரி அவர்கள் மசூதிக்கு மூல குழம்புறதுக்கு முன்னாடி கேட்டாரா பின்னாடி கேட்டாரா என்பது தெல்ல தெளிவாக இல்ல. அதனால இந்த செய்தி பலகீனம். 3 விதத்துல இந்த மசூதியுடைய அறிவிப்பை இவர் பலகீனப்படுத்துகின்றார். முதல் விஷயம் என்ன? இவர் முக்ரி அவர்கள் மசூதி இடத்துல கேட்டது மசூதிக்கு மூல குழம்புறதுக்கு முன்னாடியா பின்னாடியா தெரியல, தெல்ல தெளிவா இல்ல, அதனால இது பலகீனம் அப்படின்னு முதல் விஷயம் சொல்றாருங்க. 2வது, மசூதி அவர்கள் இந்த மூல குழம்புறதுக்கு முன்னாடியே அவர் குழப்பமான ஆளு என்று சொல்லி 2வது வாதத்தை வைக்கின்றார். 3வது, இது சாது என்ற முரண்படக்கூடிய ஒரு அறிவிப்பு. மற்ற இவரிடத்திலிருந்து அறிவிக்கக்கூடியவர்கள் எல்லாம் கானத்து மினல் முஹாஜிராத் என்ற வார்த்தையை அறிவிக்கவில்லை, இவர் மட்டும்தான் அதை அறிவிக்கிறாரு. அப்ப குழப்பம் இவரிடத்துலதான், இது சாது என்று சொல்லி 3 வாதங்களை வைக்கிறாருங்க. இப்ப இந்த 3 வாதத்துக்கும் நாம ஏற்கனவே பதில் சொல்லி இருந்தாலும் இவர் திசை திருப்புறதுனால மறுபடியும் அதை நாம பதிவு செய்ய வேண்டி இருக்கின்றது. அதுக்கு முன்னாடி, அந்த மறுப்புக்கு சொல்றதுக்கு முன்னாடி, அதை விளக்குறதுக்கு முன்னாடி, இவர் எப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டக்காரர், இவர் எப்படியெல்லாம் தில்லுமுள்ளு செய்யக்கூடியவர், இவர் எப்படியெல்லாம் தான் சொன்னதை தானே மறுத்து தனக்குத்தானே முரண்பட்டு தன்னைத்தானே பொய்யனாக்குவதில் இவர் கெட்டிக்காரர் என்பதை இப்ப நாம நிரூபிக்க போறோம். அது என்ன விஷயம் என்றால், இந்த மசூதி இடத்துல மூல குழம்புறதுக்கு முன்னாடி கேட்டாங்களா பின்னாடி கேட்டாங்களா அப்படின்ற ஒரு அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் மூல குழம்புறதுக்கு முன்னாடி 6 அல்லது 7 நபர்கள் கேட்டதாக குறிப்பில் எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்தினாரு. இப்ப அந்த கிளிப்பிங்க நீங்க பாருங்க. விளங்கலையா? மசூதியிடம் இருந்து இந்த செய்தியை 6-7 மாணவர்கள் அறிவிச்சுக்கிறாங்க. மசூதியிடம் இருந்து, மசூதியிடம் ஒரே ஒரு மாணவர் தான் இதை முஹாஜிரான பெண்மணின்னு சொல்றாங்க. மற்ற எவரும் அதை சொல்லல. அவர்கள் யார் தெரியுமா? குழப்ப நிலைக்கு முன்னால் கேட்டவர்கள் என்று குறிப்பாக எழுதப்பட்டவர்கள்.
இவருங்க மாதிரி ஆராய்ச்சியில கொண்டு வந்து சேர்த்தவங்க அல்ல, குழப்ப நிலைக்கு முன்னால் கேட்டவர்கள் குறிப்பாக எழுதப்பட்டவர்கள். அவங்க ஒரு முறை மட்டுமல்ல இன்னொரு முறையும் இதே கருத்தை அழுத்தமாக சொல்லியுள்ளதை பாருங்கள். மணியேற்றவில்லை. அதே நேரத்தில் அப்துல்லா இப்னு யஸீத் அல்-முக்ரி குழப்ப நிலைக்கு முன்னால் கேட்டவர் என்ற பதிவு இல்லை. இவங்க ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்து சேர்த்துக்கிறாங்க, விளங்குதா? ஆனால் மற்றவர்கள் நான் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் குழப்ப நிலைக்கு முன்னால் கேட்டவர்கள் பதிவு இருக்கிறது. அறிஞர்களால் குறிப்பிடப்பட்டிருக்கிறார் இவர் குழப்ப நிலைக்கு முன்னால் கேட்டவர் என்று. அப்படி குறிப்பிட்டவர்கள் யாரும் முஹாஜிர் என்று சொல்லவில்லை. பாத்தீங்களா? 6 அல்லது 7 நபர்கள் இவர் மூளை குழம்புறதுக்கு முன்னாடியே மசூதி இடத்துல கேட்டாருன்னு இவர் சொன்னாரா இல்லையா? இப்ப நம்ம என்ன கேட்டோம்னா, நம்ம மசூதி இடத்திலிருந்து முக்ரி அவர்கள் மூளை குழம்புறதுக்கு முன்னாடிதான் கேட்டாங்கன்னு நம்ம வாதத்தை வைக்கும் பொழுது, இந்த சூனியக்காரர் நம்மிடத்துல என்ன கேட்டாருன்னா, தெளிவாக காட்ட வேண்டும், மூளை குழம்பியதற்கு முன்பாகத்தான் கேட்டார் என்ற வாசகத்தோடு காட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சோம், அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்களுடைய இந்த நூல்ல இருந்து நம்ம ஆதாரத்தை தூக்கி போட்டோங்க. ஆனால் இவர் என்ன செஞ்சாரு, அப்ப நம்ம இந்த ஆதாரத்தை காட்டிட்டு அவருக்கு ஒரு அறைகோல் விட்டோம். என்ன அறைகோல் விட்டோம்? நீங்க சரியான ஆளா இருந்தால் இங்க எப்படி நாங்க முக்ரியை கேட்டாரே, மூளை குழம்புறதுக்கு முன்னாடி தான் கேட்டார் என்பதற்கு திட்ட தெளிவா ஆதாரத்தை நாங்க முன்வைத்து இருக்கிறோமோ, அந்த மாதிரி ஒரு 6 அல்லது 7 நபரை நீங்க சொல்லி இருக்கிறீங்க. இந்த 6 அல்லது 7 நபர்கள் மசூதியினுடைய மூளை குழம்புறதுக்கு முன்னாடி கேட்டார்கள் எப்படின்றதுக்கு நீங்க ஆதாரத்தை காட்டணும். நாங்க காட்டின மாதிரி நீங்க கேட்ட மாதிரி நாங்க ஆதாரத்தை காட்டணும். அதே மாதிரி இந்த விஷயத்துல நீங்க ஆதாரத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்வைத்தோம். அறைகூலாவே அதை விட்டோம். அதுக்கு என்ன ஒரு பதில் சொல்றாரு பாருங்க. இவர் எப்படிப்பட்ட பொய்யர் என்பதை இவருடைய பதில இருந்து விளங்குது பாருங்க. சொல்றாருங்க, அடுத்தது என்ன தெரியுமா, முன்னாடி கேட்டதற்கு ஆதாரம் தர வேண்டும். 5 பேரை நம்ம முன்னாடி கேட்டது சொல்லி இருக்கிறோம், இந்த 5 பேருக்கு ஆதாரம் தர வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அந்த சீரியை நீங்க ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு விளங்கும். நான் 5 பேரை முன்னாடி கேட்டவங்கன்னு சொல்லல, 5 பேரை சொல்றோம், அதுல முன்னாடி கேட்டவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாதான் அந்த வார்த்தைகளை நான் என்ன செய்யறேன் சொல்லியிருப்பேன். நான் எங்க 6 அல்லது 7 பேர் நான் எங்க சொன்னேன், நான் 2 பேரை தானே சொன்னேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆனா இந்த யஹ்யா இப்னு சயீத் அல்-கத்தான், அப்துல்லா இப்னு ரஜா போன்றவர்கள் குழப்ப நிலைக்கு முன்னால் கேட்டவர்கள். மற்ற 3 பேரும் என்னது குழப்ப நிலைக்கு முன்னால் கேட்டாங்களா பின்னால் கேட்டாங்களா இல்லாது விட்டாலும், இந்த 5 பேரில் இந்த 2 பேர் என்ன செஞ்சாங்க, குழப்ப நிலைக்கு முன்னால் கேட்டவர்கள் கன்ஃபார்ம் ஆனவர்கள். இவர் 6 அல்லது 7 நபர்கள் முன்னாடியே கேட்டிருக்கின்றார்கள். அது திட்ட தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, குறிப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இவர் தான் சொன்னாரு. மறுபடியும் அந்த கிளிப்பை பாருங்க. விளங்கலையா? மசூதியிடம் இருந்து இந்த செய்தியை 6-7 மாணவர்கள் அறிவிச்சுக்கிறாங்க. மசூதியிடம் இருந்து மசூதியிடம் ஒரே ஒரு மாணவர் தான் இத முஹாஜிரான பெண்மணின்னு சொல்றாங்க. மற்ற எவரும் அதை சொல்லல. அவர்கள் யார் தெரியுமா, குழப்ப நிலைக்கு முன்னால் கேட்டவர்கள் என்று குறிப்பாக எழுதப்பட்டவர்கள். இவருங்க மாதிரி ஆராய்ச்சியில கொண்டு வந்து சேர்த்தவங்க அல்ல, குழப்ப நிலைக்கு முன்னால் கேட்டவர்கள் என்று குறிப்பாக எழுதப்பட்டவர்கள். அவங்க அப்ப இந்த கிளிப்ல பேசுறது யாரு, இவர் தான் பேசுறாரா அல்லது இவருடைய வேடத்துல வேற இன்னொரு ஆள் பேசுறாரா அல்லது இவர் பேசுனதை இவர் அவர் நம்பிய சூனியத்தின் அடிப்படையில யாரோ சூனிய வச்சதுல இவர் மறந்துட்டாரா, இவருடைய வேடத்துல வேற யாரும் இவர் மாதிரி மிமிக்ரி பண்ணிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் இப்ப கேட்கறதோட விவாதத்திலையும் சேர்த்து கேட்போம். இவர் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறார். நாங்க காட்டின மாதிரி முக்ரி எப்படி மசூதி இடத்துல அவர் மூளை குழம்புவதற்கு முன்பாகத்தான் கேட்டார் என்பதற்கு தெல்ல தெளிவான ஆதாரத்தை நாம சமர்ப்பித்து விட்டு, இந்த மாதிரி நீங்க சொன்ன 5 நபர்கள், அந்த 5 நபர்களும் மசூதி மூளை குழம்புவதற்கு முன்பாகத்தான் மசூதி இடத்திலிருந்து கேட்டார்கள் அப்படின்னு நீங்க ஆதாரம் காட்டணும்னு சொல்லி நம்ம பகிரங்க அறைகோல் விடுறோம். பகிரங்க அறைகோல் விட்டவன எப்படி பல்டி அடிக்கிறாருன்னு பாருங்க. நான் எங்க சொன்னேன், நான் 5 பேர்லாம் சொல்லலையே, நான் 2 பேர் பேரைத்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாரே. ஆனால் இப்ப எந்த அளவிற்கு இவர் எப்படிப்பட்ட பொய்யையும் சொல்ல துணிவார் அப்படின்றது தெரியவாதா இல்லையா? இதுல நான் லைவ்ல பேசுறேன்னு பெருமை வேற. நான் ஊர் உலகம் எல்லாம் பாக்குற மாதிரி நான் லைவ்ல பேசுவேன். லைவ்ல அப்ப நான் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த அளவுக்கு அஞ்சாம துணிஞ்சு நான் பொய் சொல்லுவேன், எப்படி வேணாலும் நான் பித்தலாட்டம் பண்ணுவேன், என்னைய மாதிரி துணிஞ்சு யாராலையும் பொய் சொல்ல முடியாதுன்னு அதுல அடங்கி இருக்குங்க. இதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த கிளிப்பை திருப்பி பாருங்க, எந்த அளவிற்கு இவர் பொய் சொல்லுகிறார் என்பதை. இந்த ஒரு விஷயத்திலேயே தான் சொன்ன ஒரு விஷயத்தை தானே மறுத்து தனக்குத்தானே முரண்பட்டு, நான் அப்படி சொல்லவில்லை, சொன்னது ரெக்கார்ட் ஆயிருக்கு,
ரெக்கார்ட் ஆகி இருக்கிற நிலையில, ஊர் உலகமே பார்த்து இருக்கக்கூடிய நிலையில, ஊர்ல உள்ள எல்லாரும் இதை டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாங்களே, இப்ப நம்ம மருத்துவம்னா போட்டு பார்ப்பாங்களே, போட்டு பார்த்தா நமக்கு கேவலம் ஆகுமே, நாம பொய்யன் என்பது நிரூபணமாகுமே அப்படின்ற எந்த ஒரு கூச்ச உணர்வும் இல்லாம இந்த அளவுக்கு தெல்ல தெளிவா போட்டு பொய்யை உடைக்கின்றார், பொய் சொல்கின்றார் என்றால் அப்ப இவருடைய தகுதி என்ன, தராதரம் என்ன, மக்கள் விளங்கிக் கொள்ளலாமா இல்லையா? அப்ப இந்த ஒரு விஷயத்தை முதல்ல நாம பதிவு பண்றோம் உங்கள்கிட்ட. இரண்டாவது, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப மசூதி அவர்கள் முக்ரி அவரிடத்துல அறிவிச்சது மூல குழம்புறதுக்கு முன்னாடியா பின்னாடியா தெல்ல தெளிவா ஆதாரம் காட்டணும்னு சொன்னாருங்க. நம்ம என்ன செஞ்சோம், அஹமது இப்னு ஹம்பல் அவர்களுடைய நூல்ல இருந்து அவருடைய மகன் அப்துல்லா அவர்கள், நான் என்னுடைய தந்தை எழுதுனதை நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கக்கூடிய செய்தியை நம்ம ஆதாரமா போட்டோம். இந்த மாதிரி முக்ரி அவர்கள் 52க்கு அப்புறம் இவரை மசூதியை பார்த்ததே இல்லைன்னு அறிவிக்கிறாரு. அப்போ 58ல தான், 58க்கு அப்புறம் தான் அவர் மூல குழம்புறாரு 2 வருஷம். 52க்கு அப்புறம் அவர் பார்த்ததே இல்லைன்னா அவர் எப்படி கேட்டிருப்பாரு, தெல்ல தெளிவா வந்துருச்சுல என்று சொல்லி நம்ம ஆதாரத்தை தூக்கி போடுறோங்க. அப்ப இவர் என்ன செஞ்சிருக்கணும், ஒரு சரியான சத்தியத்தை தேடக்கூடிய நபராக இருந்தால், ஆஹா இதை கவனிக்காம நம்ம சொல்லிட்டோமே, இது இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை நம்ம பார்க்கலையே, நம்மளுடைய ஆய்வுல ஏற்பட்ட குறைபாடுல இது, நம்ம ஒழுங்கா எப்பயும் நுனிப்புள் மேற மாதிரி இப்ப நம்ம மேய்ஞ்சிட்டோமே, என்ன செய்யறது, சரி ஓகே திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கணுமா இல்லையாங்க? ஆனா என்ன செய்யறாரு, அதுக்கு அவர் சொல்லக்கூடிய பதில பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இப்படியும் ஒருவர் சொல்வாரா, இப்படியும் ஒருவர் பொய் சொல்ல முடியுமா, இப்படியும் ஒருவர் சமாளித்து தான் வைத்த வாதத்தை நிலைநாட்ட முடியுமா, பொய்யின் மூலமாக நிலைநாட்ட முற்படுகின்றார் என்பதை பார்த்து ஆச்சரியமா இருக்கின்றது. தான் வைத்த வாதத்தை நியாயப்படுத்துவதற்காக எப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைக்கும் இறங்குவாரு அப்படின்னு அதுல இருந்து நமக்கு தெரிய அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இப்படி ஒரு நூல் இருக்குல்ல, இந்த அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்களுடைய நூலு, அது ஒரே ஒரு பிரதி தான் இருக்கு, அதுக்கு இன்னொரு ஒரு கூடுதல் பிரதி இல்ல, இந்த செய்தி தப்பான செய்தி. என்ன காரணம் என்னவா, இதை அவர் ஏத்துக்கிற மாட்டாராம். ஏத்துக்காததுக்கு காரணம் என்னவா, அஹ்மது இப்னு ஹம்பலுடைய நூல் ஒரு பிரதி தான் இருக்கான். நம்மள்ட்ட என்ன கேட்கிறாருன்னா, நீங்க என்ன இன்னொரு ஒரு பிரதியை கொண்டு வாங்க, அந்த பிரதிலையும் இப்படி எழுதியிருந்தா அப்ப நம்ம ஏத்துக்குருவோம். எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியராக இருந்தால் இவர் இந்த வாதத்தை முன்வைப்பாரு, பயன்படுத்திக்கிறான்னு பாப்பாங்க. ஒருத்தர் ஒரு வசனத்தை உள்ளுக்கு நுழைச்சிக்கலாம், அதெல்லாம் உறுதிப்படுத்த என்ன செய்வார்கள், பார்ப்பார்கள், பார்த்தா இதை கன்ஃபார்ம் ஆக்குவார்கள். ஆனா நீங்க இந்த கையெழுத்து பிரதி எடுத்தீங்கன்னு சொன்னால், இந்த அப்துல்லா இப்னு அதாவது அஹ்மது இப்னு ஹம்பலுடைய இந்த நூலுக்கு ஒரு கையெழுத்து பிரதி தான் கிடைக்குது, வேற எந்த கையெழுத்து பிரதியுமே என்ன செய்யல இல்ல. ஒரே ஒரு கையெழுத்து பிரதி என் கையில கிடைச்சிக்கு, வேற எந்த கையெழுத்து பிரதியும் இல்ல. இன்னொன்னு சொல்ல போனால் இன்னொருவருடைய அதாவது ஒரு கையெழுத்து பிரதி 12ஆம் பாகம் மட்டும் கிடைச்சிருக்கு, ஒரு 12ஆம் பாகம் இன்னொருவருடைய கையெழுத்து பிரதி வந்திருக்கு 12ஆம் பாகம் மட்டும். மற்றபடியான எந்த விதமான கையெழுத்து பிரதிகளும் என்ன செய்யல, கிடைக்கவே இல்லை. ஒரே ஒரு கையெழுத்து பிரதி தான் கிடைக்குது. அப்ப ஊர் உலகத்துல இதுவரைக்கும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஹதீஸ் நூல்கள், அந்த கிதாபுகள், அது எல்லாத்தையும் நம்ம ஆய்வு பண்ணுவோமா? எல்லாத்திலையும் ஒரு பிரதிக்கு மேற்பட்ட பிரதி இருந்தா தான் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். ஒரு பிரதி மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்குமே ஆனால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மூலப்பிரதி என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட மூலப்பிரதிகள் இருந்தால்தான் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் இவர் சொல்வாரே. ஆனால் அப்ப நாம இவருக்கு பகிரங்க அறைகோல் விடுகின்றோம். அப்பனா வாங்க, நீங்க ஏற்றுக்கொண்ட எத்தனை நூல்களை சாமிலால இருந்து எடுத்து போடுவோம், விவாதத்துல எல்லாத்தையும் கேட்கத்தான் போறோம். விவாதத்துல அக்கு ராணி வேற ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு நூலு பேரை சொல்லி இந்த நூலுக்கு எத்தனை மூலப்பிரதி இருக்கு காட்டுங்க, கேட்போம், பதில் சொல்லணும், பதில் சொல்லி ஆகணும். இதே மாதிரி சாமிலால எத்தனை கிதாபுகள் இருக்கு, அத்தனை கிதாபுகளுக்கும் மூலப்பிரதி எத்தனை மூலப்பிரதி இருக்கு எல்லாத்தையும் எடுத்து காட்டணும். இவரு அந்த ஒரு அறைகூலை இப்ப நம்ம விட்டு வைக்கிறோம். அப்ப பாருங்க சகோதரர்களே, இத்தனை ஆண்டு காலமாக இதுதான் அஹ்மது பின் ஹம்பல் அவர்களுடைய கிதாபு என்பது உறுதிப்படுத்தப்பட்டு, இதுதான் அவர் எழுதின மூலப்பிரதி என்பது உறுதிப்படுத்தப்பட்டு, இத்தனை 1200 ஆண்டுகளுக்கு மேலாக வழி வழியாக அதை தொடர்ச்சியாக இதுதான் அவருடைய புத்தகம், அவருடைய நூலு மூலப்பிரதி என்பதை ஒப்புக்கொண்ட நிலையில இலல் அல் மாரிபத் அர்-ரிஜால் என்ற அந்த நூல்ல இருந்துதான் நாம இந்த ஆதாரத்தை காட்டுறோங்க. முக்ரி அவர்கள் மசூதி இடத்துல மூல குழம்புறதுக்கு முன்னாடியே தான் அறிவித்தார் என்பதற்குண்டான ஆதாரமா நாம அந்த நூல்ல இருந்து தான் காட்டுறோம், இலல் நூல்ல இருந்து தான் காட்டுறோம். இவர் என்ன செய்யறாருன்னா, நம்மளுடைய இந்த வாதத்தை மறுக்கிறதுக்காக உட்கார்ந்து ஐடியா பண்ணி, என்னடா இது இப்படி ஆதாரத்தை காட்டிட்டாங்களே என்ன செய்யறது அப்படின்னு ஐடியா பண்ணி
அப்ப வந்து இந்த நூலே இல்லைன்னு யோசிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இந்த நூலினுடைய மூலப்பிரதி ஒண்ணுதான் இருக்கு, இன்னொரு ஒரு மூலப்பிரதி கொண்டு வந்தா தான் ரெண்டு மூலப்பிரதியையும் நான் ஒப்பிட்டு பார்ப்பேன். அப்படி ஒப்பிட்டு பார்த்து நீங்க கொண்டு வர்ற இன்னொரு ஒரு மூலப்பிரதியில அதுல வந்து முக்ரியுடைய செய்தி இந்த மாதிரி வந்து மசூதி அவர்களுக்கு மூல கிளம்புறதுக்கு முன்னாடியே முக்ரி அறிவிச்சிருக்காரு, முன்னாடியே கேட்டாரு அப்படின்றது இருந்துச்சு. ஆனால் அப்பதான் நான் ஏத்துக்குருவேன்னு இவர் சொல்வாரே. ஆனால் இவர் வந்து இப்ப எந்த அளவிற்கு ஒரு மோசடியை செய்ய முன்வருகிறார்னு பாருங்க. அப்பனா வந்து உலகத்துல வந்து இலல் என்ற நூலே இல்லைன்னு இவர் டிக்ளேர் பண்ணணும். இவர் வைக்கக்கூடிய வாதத்தின் பிரகாரம் முக்ரியினுடைய சம்பவத்துக்கு மட்டுமா அது பொருந்தும்? ஒட்டு மொத்தமா அந்த நூல் சம்பந்தமா உள்ள அனைத்து நூல்ல இருந்து எந்த ஒரு மேற்கோள் காட்டினாலும் அதுக்கு இந்த வாதம் பொருந்துமா இல்லையா? அப்போ வந்து உலகத்துல அல் இலல் என்ற ஒரு நூலே கிடையாது இவருடைய வாத பிரகாரம். அப்ப என்ன, முதல்ல வந்து குத்தைலாவுடைய செய்தியை சொல்லி அவங்க வந்து சஹாபி இல்ல அப்படின்னு சொல்லி சஹாபியை பெண்மணிய சஹாபி இல்லன்றாரு. அன்பிற்கினிய சகோதரர்களே, குத்தைலா நபித்தோழியர் இல்லை என்று இவர் மனமுரண்டாகத்தான் மறுக்கின்றார். இவரே ஒரு இடத்தில் குத்தைலா அவர்களை நபித்தோழி என்று சொல்லும் காட்சியை இப்போது காணுங்கள். செய்தியை பத்தி நாங்க பார்க்க போறோம். அப்துல்லா இப்னு யசார் வழியாக இந்த செய்தி யார் எந்த நபித்தோழர் அறிவிக்கிறதா பதிவு செய்யப்படுதுன்னா குத்தைலா பின்து சைபி என்று சொல்லுகின்ற ஒரு நபித்தோழி அறிவிப்பதாக பதிவு செய்யப்படுகிறது. குத்தைலா பின்து சைபி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழி அறிவிப்பதாக இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அடுத்து என்ன செஞ்சாரு, மசூதி அவர்கள் வந்து சரியான ஒரு ஆளு, மூல உளமுன ஆளு அப்படின்னு சொல்லி மூல விளம்புறதுக்கு முன்னாடியா பின்னாடியான்னு சொல்லி அதை பலகீனப்படுத்தினாரு, அந்த ஹதீஸ பலகீனமாக்குனாரு. இப்ப என்ன, இலல் என்ற ஒரு நூலே இல்லை என்ற நிலைமைக்கு கொண்டு போயிட்டாரு. அப்ப இவருடைய வாதம் வந்து எப்படி இருக்கின்றது என்றால், தான் வைத்த அந்த தவறான வாதத்தை நிலைநாட்டுவதற்காக எத்தகைய பொய்யையும் சொல்ல துணிவார் அப்படின்றது இதன் மூலமாக உறுதியாகிவிட்டது சகோதரர்களே. இவ்வளவு பித்தலாட்ட வேலைகளையும் செய்து இவ்வளவு பொய்களையும் புரட்டுகளையும் பண்ணி தான் சொன்னதுக்கு தானே முரண்பட்டு மக்களை வந்து இப்படி மழையராக்குறதுல இவர் கைதேர்ந்த சூனியக்காரர் என்பதை நாமும் ஒப்புக்கொள்கின்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, அந்த இலல் என்ற அந்த நூலை மறுக்கிறதற்கு இவர் வந்து ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்ச அடுத்த ஐடியா என்னன்னா, அந்த இலல் என்ற நூல்ல 7 பாகம் வரைக்கும் ஒரு விதமான கையெழுத்து இருக்கான். இவங்க ஆய்வு பண்ணி பார்த்தாகலாம், அந்த மூலப்பிரதியெல்லாம் போய் தேடினாகலாம். அதுல வந்து 8வது பிரதியில மட்டும் கையெழுத்து வேற மாதிரி இருந்துச்சான். உடனே உங்களுக்கு டவுட் வந்துருச்சான், ஆஹா என்னடா இது 7 பிரதி வரைக்கும் ஒரு கையெழுத்தா இருக்கு, 8வது பிரதியில மட்டும் மாறி இருக்குன்னா அப்ப இதுல ஏதோ வந்து சம்திங் ராங்கு, ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணாங்களாம். ஆய்வு பண்ண உடனே அது என்ன சொல்ல வர்றாருன்னு பாருங்க. அந்த வந்து பின்னாடி வந்து தஹ்கீக் பண்ணவருடைய சொல்ல வந்து இவர் வாசிச்சா இது வந்து யார் எழுதுனான்னு தெரியல, இது வந்து வேற ஒரு ஆள் எழுதியிருப்பாரு, திறமை இல்லாத ஒரு ஆள் எழுதியிருப்பாரு, அப்படி திறமை இல்லாத ஒரு ஆள் எழுதியிருப்பாரு என்று இவர் யூகிக்கிறாங்களாம். இவங்க யூகிச்சு அப்படி எழுதினவர் வந்து அவரு வந்து அபு அப்துல் ரஹ்மான் முக்ரின்றதுக்கு வேற ஒரு ஆள் பேர் எழுதுறதுக்கு போல அபு அப்துல் ரஹ்மான் முக்ரின்னு போட்டு விட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க யூகிக்கிறாங்க. பாத்தீங்களா? அப்ப இதை தஹ்கீக் பண்றவர் என்ன செய்யறாருன்னா அது சம்பந்தமா ஸ்டடி பண்றாரு. ஸ்டடி பண்ணக்குள்ள அவர் சொல்றாரு, இந்த கையெழுத்து பிரதி 8 பாகமா பிரிச்சு 8ஆம் பாகம் இருக்குது, இந்த 8ஆம் பாகத்துல எழுத்து முறை வேற, இந்த 8ஆம் பாகத்துடைய எழுத்து முறை வேற, இத வந்து அதாவது யார் எழுதினது கன்ஃபார்ம் இல்ல என்று அவர் ஒரு ஆய்வு செஞ்சு சொல்றாரு. நான் நினைக்கிறேன் இதை வந்து என்னது அதாவது அடுத்தவர் அவருடைய இந்த புத்தகத்தை வந்து 2 பேர் அறிவிக்கிறாங்க, மற்றவர் தான் என்ன செஞ்சிருக்கணும், இதை எழுதி இருக்க வேண்டும், அவரோட கூட்டு சேர்த்து என்ன செய்திருக்க வேண்டும், எழுதி இருக்க வேண்டும். ஒருவருடைய பேர் என்ன செய்யறார், உபைதுல்லா நினைக்கிறேன், அவருடைய பேர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார், இவர் தான் அதை செய்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இதுல நீங்க ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னால், அந்த 8ஆம் பாகம் இருக்குது, 8ஆம் பாகத்துல உள்ள கையெழுத்து பிரதிகள் எழுத்து முறை வந்து வித்தியாசமா இருக்குது. அது வந்து யார் எழுதினது கன்ஃபார்ம் இல்ல. அப்ப இந்த 8ஆம் பாகம் வந்து உள்ளுக்கு ஜாயின் பண்ணப்பட்டும் இருக்கலாம். 8ஆம் பாகத்துடைய தகவல்கள்ல அல்லது ஜாயின் பண்ணப்படாமல் 8ஆம் பாகத்துல உள்ள அந்த தகவல் அதுல வந்து எழுதியவர் இருக்கிறார் தானே, அவர் நம்பகமற்றவராக இருக்கலாம், திறமையான முறையில் எழுதாதவராக இருக்கலாம். அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரே பிரிண்ட வச்சு ஒரே கையெழுத்து பிரதியை வச்சு இந்த 8ஆம் பாகத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள முடியாது. இதுதான் இவர் வந்து ஹதீஸ்களை ஆய்வு செய்யக்கூடிய லட்சணம். இவங்களா யூகிச்சு இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்றத பாக்குறோம் சகோதரர்களே. ஆனா நிலைமை என்ன, உண்மை என்ன, அந்த நூல்ல என்ன எழுதியிருக்கு அழகா வருகின்றது. தஹ்கீக் பண்ணக்கூடியவர் சொல்லுகின்றார், அதாவது வந்து இதுல வந்து 8ஆம் பாகத்துல வேற ஒரு எழுத்தா இருக்கு, வேற ஒரு எழுத்தா இருக்குன்னா அது யார் எழுதினார் என்று
தெரியலன்னு இவர் சொல்றாரு இந்த சூனியக்காரரு. அது எவ்வளவு பெரிய மோசடி, அதுல என்ன இருக்கு? இதை எழுதியவர் இப்ராஹிம் என்பவர். அவர் உபைதுல்லாவுடைய தோழர். உபைதுல்லாவுடைய அனுமதியின் பிரகாரம் தான், அனுமதியின் பேர்ல தான் அவர் எழுதியிருக்கிறார் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றது. காரணம் என்னன்னா, 8ஆம் பாகத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த நூலினுடைய தலைப்பு உபைதுல்லாவுடைய எழுத்தாக இருக்கிறது. அதற்கு பின்னாடி வரக்கூடிய எழுத்துக்கள் இப்ராஹிமுடைய எழுத்தாக இருக்கின்றது. இவர் சொன்னார்ல யாருன்னே தெரியல எழுதுனது. ஆனா தஹ்கீக் பண்ணக்கூடியவங்க என்ன எழுதுறாங்க, அதை யார் எழுதினார்னா இப்ராஹிம் எழுதினார். இன்னும் சொல்வதாக இருந்தால் இப்ராஹிம் அவர்கள் உபைதுல்லாவோட நல்லா எழுதுறவரு, அதுல எழுதுறாங்க. உபைதுல்லாவோட நல்லா எழுதுறதோடு மட்டுமல்லாம 24 பக்கம் எழுதக்கூடியத உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா 14 பக்கத்துல எழுதி முடிக்கக்கூடிய அளவுக்கு டேலண்டான ஆளாக அவர் இருந்திருக்கிறாரு. இவ்வளவு விஷயங்களும் இருட்டடிப்பு பண்ணி இது யாருன்னே தெரியாது, இது எழுத தெரியாத ஆள் எழுதிட்டாரு, இது அப்படி எழுத தெரியாத ஆள் எழுதுனதுனால இந்த மாதிரியான பேரை கூட மாத்தி எழுதியிருக்கலாம் நான் யூகிக்கிறேன்னு ஒருவர் சொல்வாரே. ஆனால் அப்ப இவர் தான் வைத்த வாதத்தை நியாயப்படுத்துறதுக்காக எத்தகைய நிலைக்கு இறங்குவார்னு தெரியுதா இல்லையா? இதெல்லாம் எவன் போய் எடுத்து பார்க்க போறான், இதனுடைய மூலப்பிரதியெல்லாம் யார் போய் பார்த்துட்டு இருக்க போறான்ற தைரியம் தானே, அசட்டு தைரியம் தானே. இது இதுல லைவ்ல நாங்க உட்கார்ந்து சொல்றோம்னு இவர் சொல்லி ஊழல் உலக அறிய பொய் பேசுவதை அவர் உறுதிப்படுத்துகின்றார் என்றால் அப்ப இவர் எந்த லிஸ்ட்ல வைக்கிறதுங்க? கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாருங்க. இவரை ஒரு மூமின்ற லிஸ்ட்ல வைக்க முடியுமா? இவர் ஆய்வாளர், மற்ற விஷயங்கள்லாம் பின்னாடி. எனக்கு ஹதீஸ் உசூல் தெரியும், நான் அதுல புலி இதுல பூனை இதெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும், மூமின்ற லிஸ்ட்ல வருவாரா இவரு? அடிப்படையில் ஒரு பக்காவா உள்ள ஒரு விஷயத்தை அப்படியே நேர்மாற்றமா இந்த மாதிரியாக மோசடி, எந்த மோசடியிலையும் இப்படிப்பட்ட மோசடியெல்லாம் நாங்க பார்த்தது இல்லைங்க இதுவரைக்கும். அப்படிப்பட்ட மோசடியாக அதாவது எழுதக்கூடியவர் டேலண்டான நபராக இருக்கிறார். எந்த அளவுக்குன்னா ஆசிரியரை விட அந்த தோழர் உபைதுல்லாவை விட இவர் விவரமா எழுதக்கூடியவரா, தெளிவா எழுதக்கூடியவரா இருக்கிறார்னு பின்னாடி இருக்கிற நிலையில எழுத தெரியாம எழுதிட்டார்னு இவர் சொல்வாரே. ஆனால் அப்ப இது எவ்வளவு பெரிய மோசடியா இருக்கும், எவ்வளவு பெரிய இருட்டடிப்பு. இது நாம விவாதத்துல வைப்போம், எல்லாத்தையும் விவாதத்துல கேட்போம், அம்புட்டுக்கும் இவர் பதில் சொல்லி ஆக வேண்டும். அதோடு மட்டும் இல்லாம இதுல நமக்கு அரபி தெரியலையா, அவங்க பெரிய ஆய்வாளராம். அரபி தெரியாதது மேட்ரு கிடையாதுங்க. ஆய்வாளரிடத்துல உண்மை இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும், சத்தியம் இருக்க வேண்டும். அது இவர்கிட்ட இருக்கா? அரபி தெரிந்து கொண்டு எவ்வளவு வாயில வந்ததெல்லாம் முட்டடித்து மோசடி செய்து அயோக்கியத்தனம் செய்து அட்டுழியம் பண்ணி இல்லாத இருக்கிறத ஆக்கி இருக்கிறத இல்லாததாக்கி இப்படி மோசடி செஞ்சா இவரு பேர் ஆய்வாளரா? அதுக்கு அரபி தெரியாத நபராக நாங்க இருந்தாலும் எங்கள்கிட்ட நேர்மை இருக்கு, சத்தியம் இருக்கு, வாய்மை இருக்கு, உண்மை இருக்கின்றது. அப்போ ஆய்வாளர் நீங்க இனிமே வாயை திறந்து சொல்லாதீங்க தயவு செய்து. இந்த அளவிற்கு ஒரு மோசமான செயலை செய்துவிட்டு, இந்த அளவுக்கு ஒரு இருட்டடிப்பை செய்துவிட்டு இனிமே ஆய்வாளர்னு சொல்வாரே. ஆனால் அது ஆய்வாளர்கள் எல்லாம் அவரிடத்துல கேள்வி கேட்கணும். அபுஜெயிலுக்கு அவனுக்கு அரபி சூப்பரா தெரியும், அவன் இதை விட சூப்பரா பேசுவானே அரபி, இவரை விட இந்த சூனியக்காரரை விட அவன் நல்லா அரபி பேசுவான். அப்ப அபுஜெயில் ரொம்ப டாப் அப்படின்னு சொல்லுவாரா? அப்ப உண்மை எது சத்தியம் எதுன்னு பாருங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி இப்ப நம்ம ஆய்வு செஞ்சாலும் இதையும் சொல்றோம், இப்ப உங்களுடைய வண்டவாளம் தெரிஞ்சுச்சா இல்லையா? அப்ப இதே அடிப்படையில நாம இவரிடத்துல கேள்வி எழுப்புவோம் இன்ஷா அல்லாஹ் விவாதத்துல. மூலப்பிரதி 2 மூலப்பிரதி இருக்கா அப்படின்னு நம்மள்ட்ட கேட்டார்ல, இவங்களா புதுசா ஹதீஸ் உசூல்லாம் கண்டுபிடிச்சாரா இல்லையா? இதெல்லாம் விவாதத்துல கேட்க போறோம். விவாதத்துல உட்கார வச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்தாருன்னு வைங்க, இதனுடைய மூலப்பிரதி எங்க? இதே மாதிரி இன்னொரு மூலப்பிரதி இருக்கா? 2 மூலப்பிரதிலையும் ஒரே மாதிரி கையெழுத்து இருக்கா? எல்லாத்தையும் கேட்போம். 2 மூலப்பிரதியும் எழுதியவர்கள் ஒரே ஆள் எழுதினார்களா அப்படின்றத கேட்போம். அப்ப விழி பிடுங்குவதை மக்கள் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் காண்பீர்கள். இவர் ஒரு மோசமான வேலையை செய்து கையங்களவுமா மாட்டி கண் கலங்கினாரே, அதை விட இன்னும் பீதி அடைந்து கண் கலங்குவதை மக்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்பீர்கள். நீங்க மூலப்பிரதி ஒரு மூலப்பிரதி மாதிரி இன்னொரு மூலப்பிரதி இருக்கா? இது கையெழுத்து வேறுபாடு இருக்கு, அதனால நான் ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்றாருல. நூல்கள்லாம் வரும், விவாதத்துல வரும், எல்லாத்தையும் மேற்கோள் காட்டுவோம், எல்லாம் ஸ்கேன் பண்ண பிரிண்ட் எடுத்து காட்டுவோம். இந்த மாதிரி அவர் ஏற்றுக்கொண்ட நூல்கள்ல இருந்தே மூலப்பிரதி ஒரே ஒரு மூலப்பிரதி மட்டும் இருக்கிற நூல்களையும் காட்டுவோம். அந்த ஒரு மூலப்பிரதியிலேயே வேறுபட்ட எழுத்துக்கள் உள்ள மூலப்பிரதியை எடுத்து வைப்போம்.
அதுக்கெல்லாம் இவர் என்ன பதில் சொல்ல போறாரு என்பதை இப்பயே அவர் தயார்படுத்தட்டும், இப்பயே உட்கார்ந்து யோசனை பண்ணட்டும். எல்லாத்தையும் விவாதத்துல நம்ம கேட்கத்தான் போறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, இவருடைய ஆய்வினுடைய ஆழத்தினுடைய அளவு இருக்க கூடிக்கிட்டே போகுதுங்க. எந்த அளவுக்கு ஓவர் டீப்பா போய் ஆய்வு பண்றாருன்னா, ஒரு நூலை ஏத்துக்கிறதா இருந்தால் அந்த நூல்ல வந்த செய்தி, இப்ப உதாரணத்துக்கு அகமது பின் அம்பல் அவர்களுடைய அந்த இலல் என்ற நூல்ல இருந்து இந்த முக்ரியுடைய செய்தியை நம்ம சொன்னோமா இல்லையா? இந்த முக்ரியினுடைய செய்தியை நாம ஏத்துக்கிறதா இருந்தா அந்த நூல்ல இருந்து பின்னாடி பிற்காலத்துல ஒரு 600-700 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்கள்லாம் வந்திருப்பாங்கல்ல, அப்படி வந்த ஆட்கள் யாராவது அதை பார்த்து எழுதியிருக்கணுமா? அப்படி மற்ற நூல்கள்ல இது குறித்து எழுதப்படாட்டினா இந்த நூல் இருக்கிறது பொய் அப்படின்னு சொல்லி இவரா ஒரு புதிய ஹதீஸ் உசூல கண்டுபிடிக்கிறாருங்க. எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனம் பாருங்க. அதாவது நான் ஒரு நூல் எழுதுறேன், நூல் இதுதான் அப்படின்னு சொல்லி நான் அறிமுகப்படுத்துறேன், மக்களும் அதை அறிந்து வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற நூல்ல ஒரு ஹதீஸை காட்டி இந்த செய்தி பொய் அப்படின்றாரு. காரணம் என்னங்க? ஆதாரபூர்வமான செய்தி தானங்க, இவருடைய நூல் தான் நல்லா தெரியுதுங்க அப்படின்னு கேட்டா, இந்த நூல்ல உள்ளத பின்னாடி எவனும் எழுதல. இப்ப ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் வந்த ஆட்கள்னா எந்த நூல்லையுமே 500 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள எந்த நூல்களையுமே இது குறித்து இந்த செய்தி இவர் எழுதியிருக்காருல, இந்த செய்தி எழுதப்படாதனால இந்த செய்தியை நான் ஏத்துக்கிற மாட்டேன்னு ஒருத்தவர் சொன்னாருன்னா அவர் ஆய்வாளர்னு சொல்லுவீங்களா? அவருடைய ஆய்வினுடைய லட்சணம் என்னன்னு உங்களுக்கு விளங்குதா? புதுசா கண்டுபிடிக்கிறானுங்க. நம்ம வச்ச வாதத்தை எந்த அளவுக்கு, அதாவது மசூதி மூல குழம்புனாரா இல்லையா அப்படின்றத காட்டிலும் இப்ப இவருக்கு என்ன ஆயிருக்கு? நம்ம முதல்ல ஒரு பேரை சொல்லி ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னோம், உண்மையிலேயே ஆகி போச்சு. அதாவது 2 தான் உண்மையா இருக்கணும். ஒன்னு வடிகட்டி அயோக்கியத்தனமாக இருக்க வேண்டும், அல்லது உண்மையிலேயே இவருக்கு மூல குழம்பி இருக்க வேண்டும். 2ல ஏதாவது தான் ஒன்னு உண்மையா இருக்க முடியும். 2ல எது உண்மையானாலும் இவர் ஆய்வாளருக்கு தகுதி இல்லை என்பது உண்மையாகிவிடும். அப்போ பாக்குறோம், அப்ப ஒரு நூல்ல இருக்கிறத பின்னாடி வந்த ஆட்கள் எழுதி இருக்கணுமா? எழுதி இல்ல. நம்ம அவர் நல்லா தேடி பார்த்தாங்களாம், அனைத்து நூல்களையும் தேடி பார்த்துட்டாங்களாம். தேடி பார்த்ததுல இத யாருமே குறிப்பிடலையாம். குறிப்பிடாதனால அது பொய். பாத்தீங்களா எந்த அளவுக்கு ஆய்வு கொடி கட்டி பறக்குதுன்னு பாத்தீங்களா? அப்போ நாம இதையும் விவாதத்துல கேட்க போறோம். விவாதத்துல ஒவ்வொரு வேடா ஃபைண்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த நூல்ல இந்த ஹதீஸ் இருக்கு, இந்த செய்தி இருக்கு, இதை பின்னாடி வந்த நபர்கள் இந்த நூல்லையும் எழுதவில்லை, அப்ப இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்வீர்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பட்டியலோட வரும். விவாதத்துல பட்டியலோட உட்கார வச்சு ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி கேட்போம். எல்லாத்துக்கும் தயாராகிக்கிறோம், விவாதத்துக்கு தயார்னு சொல்லிட்டாரா இல்லையா? இது எல்லாத்தையும் கொண்டு வருவோம், லிஸ்ட் வரும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கும் அவர் விவாதத்துல நேரடியா பதில் சொல்ல தயாராகிக்கிறட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, மசூதி இவர் பலகீனமாக்குறதுக்கு அடுத்து இவர் வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா, மசூதி மூல குழம்புறதுக்கு முன்னாடி அறிவிச்சாரா பின்னாடி அறிவிச்சாரா முக்ரிக்கின்றத ஒரு வாதமா வச்சதுக்கு நாம பதில் சொல்லிட்டோம். அடுத்து இவர் வைக்கக்கூடிய வாதம், மசூதி மூல குழம்புறதுக்கு முன்னாடியா பின்னாடியான்றது மேட்டர் இல்ல, மசூதியே குழப்பமான ஆளு என்ற ரீதியில முதல்ல இவர் ஒரு வாதத்தை முன்வைத்தார். மசூதியை பொறுத்த வரைக்கும் அவர் குழப்பம் உள்ளவர், மூல குழம்பினது மட்டுமல்ல, பிற்காலத்துல அவருடைய சிந்தனையில குறைபாடு ஏற்பட்டது மட்டுமல்ல, சிந்தனையில குறைபாடு ஏற்பட முன்னாலேயே அவர் அறிவிப்புகளை குழப்பமானவர். விளங்கிட்டா? இருந்தாலும் இவருக்கு ஹதீஸ் கலையில இவர் எந்த அளவுக்கு விவரம் இல்லாதவராக இருக்கிறார் என்பதற்கு அடிப்படையான ஒரு ஆதாரம் சகோதரர்களே. எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் அவங்க ஏதாவது சில விஷயங்கள்ல தவறிழைக்கத்தான் செய்திருப்பார்கள். இதுதான் மனித இயல்பு. இவர் என்ன செய்யறாரு, அந்த தவறு சில நேரங்களில் தவறு செஞ்சிருப்பாங்களா இல்லையா, அப்படிப்பட்ட செய்திகளை எடுத்து கொண்டு போட்டு இதை நம்ம ஏத்துக்கிற முடியாது என்று சொல்றத பாக்குறோம். ஹதீஸ் கலை தான் இவருக்கு தெரியல நம்ம நினைச்சோம், அக்கீதாவும் இவருக்கு வழங்கல. அக்கீதா என்ன, மனிதன் என்பவன் தவறிழைக்கக்கூடியவனா தான் இருக்கிறான். 1000 ஹதீஸ் ஒருத்தவங்க அறிவிச்சாங்கன்னா ஒரு 2 ஹதீஸ் 2 செய்தியிலேயோ 20 செய்தியிலேயோ பிழை வரத்தான் செய்யும். பிழை வராத ஆண் காட்ட முடியுமா? பிழை வராம ஒருத்தவர் சொல்வாருன்னு ஒருவன் நம்பினானே, ஆனால் அவன் அக்கீதாவில ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம். அவன் அல்லாவா? அல்லாஹ்க்குதான் எந்த தவறும் வராது. அப்ப அல்லாஹ் மாதிரி இவர் அறிவிக்கக்கூடியவன்னு சொல்ல வர்றீங்களா? அப்ப எப்படி பார்த்தாலும் யாரு எப்படிப்பட்ட பெரிய ஆள்கள் அறிவித்தாலும் அவர்களும் சில தவறுகளை செய்திருப்பார்கள். இதுதான் ஹதீஸ் கலையில அடிப்படையா உள்ள விஷயம். இது இவருக்கு தெரிஞ்சுச்சாங்க.
இது தெரியலையாங்க. இது தெரியாம என்ன செய்யறாரு, மசூதி வந்து சில விஷயங்கள்ல தவறிழைக்க கூடியவர் என்று சொல்லி சில பேர் குறை சொல்லி இருப்பாங்களா இல்லையா, அதை எடுத்து போடுறாரு. இவருக்கு விளங்குற மாதிரி ஏற்கனவே நிறைய நம்ம கேட்டோம், இருந்தாலும் இவர் கூடுதலா இவருக்கு விளங்குற மாதிரி இன்னும் சில செய்தியை நம்ம சொல்றோம். ஹதீஸ் கலையினுடைய தந்தைன்னு சொல்லக்கூடிய சௌபா அவர்களை பொறுத்த வரைக்கும் சௌபா அவர்கள் தவறிழைத்து விட்டார் என்று சொல்லி அறிவித்தவர்கள் எத்தனை பேர் பட்டியல் காட்டட்டுமா? புகாரி இமாம் சொல்லி இருக்கிறாங்க, முஸ்லிம் இமாம் சொல்லி இருக்கிறாங்க, திர்மிதி, தாரகுத்னி, அதே மாதிரி அபுசுரா அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க, அதே மாதிரி அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. சௌபா தவறிழைத்து விட்டார். அஹ்மது இமாம் எப்படி சொல்றாங்கன்னா, சௌபா பெயர்களை அறிவிக்கிறதுல நிறைய தவறு செய்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியல் போறதே நம்ம பார்க்கிறோம். அப்ப சௌபா அவர்கள் தவறிழைக்க கூடியவர். அதனால சௌபாவுடைய ஹதீஸ்கள் எல்லாம் போக்குன்னு சொல்லுவாரா? அப்படி ஒரு சொல்ல தயாரா? விவாதத்துல தான் கேட்க போறோம், எல்லாம் வரிசையா ஒவ்வொன்னா கேட்போம். தஹபி அவர்கள் சொல்றாங்க, இமாம் சௌபா அவர்களும் இமாம் மாலிக் அவர்களும் தவறு செய்திருக்கிறார்கள். ரெண்டு பேரை மாதிரி நம்பகமான ஆளுக்கு உதாரணம் யாருன்னு சொல்ல உதாரணம் காட்ட தேவையில்லை. இருந்த போதிலும் நம்பகமானவர்கள் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவர்கள் தவறே செய்ய மாட்டார் என்ற அர்த்தம் கிடையாது. அவர்கள குறைவா தவறு வந்திருக்கும் அப்படின்றதுதான் அர்த்தம் என்று தஹபி இமாம் அவர்கள் அழகாக விளக்குகின்றார்கள். அதையும் பார்க்கிறோம். அதே மாதிரி யஹ்யா இப்னு மயின், இந்த மொயின் மாத்தி சொன்னு சொல்றாரு, அந்த யஹ்யா இப்னு மயின் அவர்கள் சொல்றாங்க, ஒரு தவறும் இவர் செய்யவில்லை என்று எவன் சொல்றானோ அவன் பொய்யன். அப்படின்னா என்ன? ஏதாவது மனிதன் என்ற அடிப்படையில தவறு வரத்தான் செய்யும். ஒரு ஆளை காட்டி இவர்கிட்ட ஒரு தவறு வரவே இல்லை அப்படின்னு யாரேனும் சொல்வாரே, ஆனால் அவர் பொய்யன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதே மாதிரி திர்மிதி இமாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, தவறு பிழை விடாத ஆட்கள் யாரும் இருக்க முடியுமா? தவறு பிழை விடுவதிலிருந்து தப்புன ஒரு இமாமும் கிடையாது என்று திர்மிதி இமாம் அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதே மாதிரி கத்தான் அவர்களை பத்தி அடுத்து சொல்லப்படுகின்றது. கத்தான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முத்தஷத்தீத், ரொம்ப கடும் போக்கு. ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தா கூட தள்ளி விட்டுருவாங்க ஆட்களை. அப்படிப்பட்ட கத்தான் அவர்களே நிறைய தவறுகளை செய்திருக்கின்றார்கள். நாம் பார்த்த வகையில குறைய தவறு செஞ்சவர் இவர் தான் என்று சொல்லி அஹ்மது இமாம் அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோங்க. பாத்தீங்கன்னா சோர்களே, இவர் வைக்கக்கூடிய ஆதாரத்தின் அடிப்படையில, இவர் வைக்கக்கூடிய வாதத்தின் அடிப்படையில் நம்ம எடுத்து பார்த்தோமே ஆனால், எப்படிப்பட்ட அறிவிப்பாளரையும் ரெண்டு குறை சொல்லியிருப்பாங்க, எப்படிப்பட்ட அறிவிப்பாளரும் ரெண்டு தவறு செய்திருப்பார். இதுதான் மனிதனுடைய இயல்புங்க. இந்த அடிப்படையில இவர் வைக்கக்கூடிய இந்த வாதத்தை முன்வைத்து அந்த அடிப்படையில் அளவுகோலை பார்த்தோம்னா, புகாரி ஹதீஸ் எடுத்தோம் என்றால் 5 ஹதீஸ் தேராது மொத்தத்துக்கே. ஏதாவது ஒரு அறிவிப்பாளரை பத்தி யாராவது ஒரு ஆள் குறை சொல்லியிருப்பாங்க, அவர் ஏதாவது ஒரு தவறு செய்திருப்பார். அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா புகாரில் 5 ஹதீஸ் தேராது. அப்ப இவர் இதைத்தான் தன்னுடைய வாதத்திற்கு ஆதாரமா முன்வைக்கிறத பாக்குறோம். அதே நேரத்தில் இந்த மசூதி அவர்களை பத்தி யாரெல்லாம் தஹபி அவர்கள் எப்படிலாம் சொல்றாங்க, இவர் சட்ட வல்லுநர், இவர் அல்லாமா மேதை, இவர் ஹதீஸ்கலை நிபுணர், மிகப்பெரிய சட்ட வல்லுநர், நல்ல அறிவாளி, அறிவுள்ள தலைவர், இப்படிலாம் சிலாகித்து சொல்லி இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி இப்னு அம்மார் அவர்கள் இவருக்கு பதில் சொன்னது போல இருக்கின்றது. எப்படி இருக்கின்றது? மூல குழம்புறதுக்கு முன்னாடி இவர் மிக உறுதியானவர் என்று சொல்லி இப்னு அம்மார் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இப்படி ஏற்கனவே நிறைய லிஸ்ட் போட்டோம். நம்ம அவ்வளவு லிஸ்ட் போட்டதையும் அவர் காதுல வாங்கிக்கிட்டு தான் என்ன செய்யறாரு, ஏதோ ஒரு 2 பேர் குறை சொல்லியிருப்பாங்கல்ல, அதை கொண்டு சரியில்லை என்று சொல்றதை பாக்குறோம். அடுத்த சகோதரர்களே, மசூதியினுடைய அறிவிப்பை ஒரு மறுக்கிறதுக்கு அடுத்து முன்வைத்த ஆதாரம் என்னன்னா, அது சாது கானத்து மினல் முஹாஜிராத் என்ற அந்த வாசகம் முரண்பட்டு அறிவிக்கிறாங்களாம். அதனால இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வேற யாருடைய அறிவிப்புலையும் அந்த வாசகம் வரல. மசூதி தான் குழம்பி இவர் தான் இந்த குழப்பம் பண்ணி இதுல சேர்த்து இருக்கிறாருன்னு சொல்லி அதை சாதுன்னு சொன்னாருங்க. நம்ம பச்சை புள்ளைக்கு பாடம் நடத்துற மாதிரி சாதுனா என்ன, ஜியாதானா என்ன அப்படின்னு சொல்லி 1ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கற மாதிரி பாடம் நடத்தணுங்க. பாடம் நடத்தினதான் பொருட்களை இவன் சாதை பத்தி பேசுறான், இவன் ஜியாதாவை பத்தி பேசுறான்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் கிடையாது. பதில் என்ன சொன்னாரு தெரியுமா? அந்த வீடியோவை பாருங்க. அதாவது ஒரு நூலை கை காட்டி, இந்த நூல்ல இருந்து நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறீங்க, நல்ல ஐடியாவா போச்சு. அதாவது இனிமே எந்த கேள்வி கேட்டாலும் சிகரை பத்தி கேட்கறீங்களா, அந்த டிவிடியை பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க.
இந்த இதை பத்தி கேள்வி கேட்கறீங்களா, இந்த புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த மாதிரி அவர் தான் அவர் தக்லீது பண்றாருல, அந்த மாதிரியான தக்லீதை நம்மள பண்ண சொல்றாருங்க. ஒரு விஷயத்தை ஒருவர் ஒரு ஆய்வாளர்னு சொல்வதாக இருந்தால் அவர் வைக்கிற ஆய்வுக்கு, அவர் செய்யக்கூடிய ஆய்வுக்கு அவர் பொறுப்பேற்றுக் கொள்ளணும். ஒரு நூலை பார்த்து நான் சொல்றேன்னா அந்த நூலை ஆய்வு பண்ணி அந்த நூலில் இருந்து வைக்கக்கூடிய வாதத்தை அவரே முன்வைத்து அதுக்கு அவர் பொறுப்பேற்றுக் கொண்டு சொல்வாரா, அல்லது இப்படி தக்லீது பண்ண சொல்றாரா இல்லையா? இந்த மாதிரியான அவருடைய தக்லீதை அவரோட வச்சுக்கிறட்டும். அவரை மாதிரி நம்மளை தக்லீது பண்ண சொல்ல வேணாம். நாம ஆய்வு பண்ணி தான் எதா இருந்தாலும் சொல்லுவோம். அந்த நூலை சொல்லி இருக்கிறாரு, அந்த நூலையும் தூக்கிட்டு வருவோம் விவாதத்துல, அதுல இருந்து கேள்வி கேட்போம் இன்ஷா அல்லாஹ். ஆக நாம இந்த அசகு என்ற செய்தியிலையும் நாம விலக்கி விட்டோம். அசகு என்று புகாரி இமாம் அவர்கள் சொன்னது குத்தைலாவுடைய செய்தி சஹீஹ் என்ற அடிப்படையில தான் அப்படின்றத நம்ம விலக்கிட்டோம். அந்த அடிப்படையில புகாரி இமாம் அவர்களுடைய கூட்டு பிரகாரமே அவர்கள் அதை அசகு என்று சொன்னதன் அடிப்படையிலேயே குத்தைலா அவர்கள் சஹாபிதான், இது ஆதாரப்பூர்வமான செய்திதான் என்பது நிரூபணமாகி இருக்கின்றது. அதே மாதிரி மசூதி அவர்கள் அவங்க மூல குழம்புறதுக்கு முன்னாடியே அவர்களிடத்திலிருந்து முக்ரி அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் என்பதை இலல் என்ற அந்த நூல்ல இருந்து ஆதாரம் காட்டினதிலிருந்து நாம் நிறுவி இருக்கிறோம். அதோடு மட்டுமில்லாமல் மசூதி அவர்கள் மூல குழம்புறதுக்கு முன்னாடியே மோசமான ஆளு, குழப்பமான ஆளு, குழம்பி அறிவிக்கிறார் என்றதும் சரியில்லை அப்படின்றதையும் தகுந்த காரணங்களை வைத்து நாம விலக்கி இருக்கிறோம். இவ்வளவு ஆதாரங்களையும் வைத்து அந்த செய்தியானது குத்தைலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியானது ஆதாரப்பூர்வமான செய்திதான். மசூதி அவர்களுடைய அறிவிப்பின் மூலமாக கானத்து மினல் முஹாஜிராத், இவர் முஹாஜிர் பெண்மணி என்ற செய்தி ஆதாரப்பூர்வமான செய்தி என்பதை நிறுவிவிட்டோம். இதை நாம நிறுவியதன் மூலமாக அந்த யூத பாதிரியார் சொன்ன செய்தி ஆதாரப்பூர்வமான செய்தி தான் அப்படின்றதை நாம நிறுவிட்டோம். அதை நாம நிறுவனதன் மூலமாக நுணுக்கமான ஷிர்க் என்பது இருக்கின்றது. நம்ம வைக்கக்கூடிய வாதத்தின் அடிப்படையில சிறுக்கான விஷயம் என்பது சில விஷயங்களை சுட்டிக்காட்டும் பொழுது அந்த நுணுக்கத்தின் வாயிலாக இது ஒரு ஷிர்க் தான் என்பதை விளங்கி மக்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதும் இந்த வாதத்தின் வாயிலாக நிலைநாட்டப்பட்டு விட்டது. இதுல நாம சில விஷயங்களை இன்னும் சில விஷயங்களுக்கு பதில் சொல்ல இருக்கின்றது. இது எல்லாம் அவர் இன்னும் 10 நாள் தான் இருக்கின்றது. இந்த வீடியோ வெளியிடப்பட்டதுல இருந்து 10 நாள் இன்னும் இருக்கு. 10 நாளுக்குள்ள அவர் விவாத அழைப்பை ஏற்றுக்கொள்வார் என்று நாம நம்புகிறோம். அவருடைய செலவுல அவர் இந்தியாவுக்கு வர இருக்கிறாரு. விவாத ஒப்பந்தம் போட்டுவிட்டு மறுபடியும் திருப்பி விவாதத்துக்கு வருவாரு. அல் குர்ஆனும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களும் என்ற தலைப்புல நாம விவாதம் நடத்தி அவருடைய உண்மை முகத்தை நாம வெட்ட வெளிச்சமாக்குவோம். இன்னும் இது அல்லாமல் இன்னும் பல விஷயங்களும் வெளிவர இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இதன் மூலமாக குத்தைலா அவர்களுடைய செய்தி ஆதாரப்பூர்வமான செய்திதான் என்பதை நிரூபிக்கிறோம். அவர்கள் சஹாபிய பெண்மணிதான் என்பதை நாம் நிறுவிவிட்டோம். அதோடு மட்டுமில்லாமல் கானத்து மினல் முஹாஜிராத் என்ற அவர்களுடைய அறிவிப்பு, அவர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய அறிவிப்பு, அது ஆதாரப்பூர்வமான செய்திதான் என்பதை நாம் நிறுவிட்டோம். அது அல்லாமல் இன்னும் ஹுதைபாவுடைய செய்தி, இது போன்ற பல செய்திகள் இருக்கு. அதுக்குள்ள நாம உள்ள போகல. ஏன்னா இதுவே கூட வெளிநாட்டில் உள்ள சகோதரர்கள் என்ன நம்மள்ட்ட கோரிக்கை வச்சாங்கன்னா, விவாத அறைகோலோட முடித்திருங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் இவரை குறித்து இன்னும் நம்ம சில விஷயங்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில தான் இவர் எப்படிப்பட்ட ஒரு மோசடி பேர்வழி, எப்படிப்பட்ட இருட்டடிப்புலாம் இவர் பண்ணிருக்கிறாருன்னு ஒரு சாம்பிளுக்காகத்தான் இந்த செய்திகளை நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோங்க. இது அல்லாத மற்ற விஷயங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம விவாதத்தில் எதிர்கொள்ள இருக்கிறோம். அந்த விவாதத்துல நேருக்கு நேராக வைத்து அவர் எப்படியெல்லாம் உளறி இருக்கின்றார், எப்படியெல்லாம் மோசடி செய்துள்ளார், எப்படியெல்லாம் இருட்டடிப்பு பண்ணியுள்ளார், எப்படியெல்லாம் தனக்குத்தானே முரண்பட்டு அவர் பேசுகின்றார், எப்படியெல்லாம் மீனிங்லெஸ்ஸாக அவர் பேசுகின்றார், இது எல்லாத்தையும் ரொம்ப சுவாரஸ்யமா இங்க பார்க்க போறீங்க. விவாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் காண இருக்கின்றீர்கள். இவர் நம்முடைய வேலையை இன்னும் இலகுவாக்கிட்டாரு. அந்த அடிப்படையில மீதி உள்ள வாதங்கள் எல்லாத்துக்கும் விவாதத்துல அவரை நாம சந்திக்க இருக்கின்றோம் என்று கூறி இந்த சூனியக்காரருக்கும் நாம என்ன சொல்லிக் கொள்கின்றோம் என்றால், இப்ப நம்ம விவாதத்துக்குள்ள வர்றோம், விவாத அறைகோல் விட்டுள்ளோம். இந்த வீடியோ வெளியிடப்பட்ட நாள்ல இருந்து 10 நாட்கள், அதாவது வரக்கூடிய 18ஆம் தேதிக்குள்ள அவர் நான் விவாதத்திற்கு தயார் என்பதை நம்முடைய தலைமையகத்திற்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அனுப்ப வேண்டும்.
அவர் அனுப்பக்கூடிய அந்த நேரத்தில் 5 தேதிகளை குறிப்பிட்டு, அவருக்கு வசதியான 5 தேதிகளை குறிப்பிட்டு அவர் எழுதுவாரே. ஆனால் அந்த 5 தேதியில நமக்கு வசதியான ஒரு தேதியை நாம முடிவு செய்து இந்தியாவுல அவருடைய செலவுல அவர் வரக்கூடிய நேரத்தில் நாம இங்க வைத்து விவாத ஒப்பந்தத்தை போட்டுக் கொள்ளலாம். அந்த விவாத விவாதத்தில் எந்த மாதிரி எல்லாம் சர்த்துகள் போடலாம் என்பது குறித்து நாம முடிவெடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் விவாதம் நடக்கும். அந்த விவாதத்தில் அனைத்து விஷயங்களையும் நாம் அம்பலப்படுத்த இருக்கின்றோம். அதுல உண்மை உங்களுக்கு தெரிய வரும். அந்த விவாதத்தில் சூனியத்தை நம்புவது என்பது ஷிர்க் தான் என்பதை எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் நாம் நிரூபிக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவியால் நிரூபித்து காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவருடைய தில்லுமுள்ளுக்கு இன்னும் சில ஆதாரத்தை காணுங்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, குத்தைலா அவர்களுடைய செய்தியை நாம் புரிந்தது போன்று புரியக்கூடாது என்று நம்மை விமர்சிப்பதற்காக கூறக்கூடிய செய்தியை பாருங்கள். அடுத்தது என்னன்னு சொன்னால், இந்த நுட்பமான ஷிர்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விளங்காமல் இருந்தார்கள் அப்படின்னு சொல்றது இருக்குதானே, இது ஒரு தவறான ஒரு விஷயம். இது ஒரு தவறான ஒரு விஷயம். இந்த ஹதீஸை சொல்லக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள், இந்த ஹதீஸை சஹீஹாக காணக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள் யாரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷிர்க் வச்சாங்கண்டோ, எல்லா நபித்தோழர்களும் இதை தெரியாமல் செய்து கொண்டிருந்தார்கள் என்றோ சொல்லல. இந்த ஹதீஸை எப்படி இஸ்லாமிய அறிஞர்கள் வழங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்க் வச்சதாக அதுல இல்லை. திறந்த மார்க்க விளக்கத்திலே உள்ள நிறைய நபித்தோழர்கள் அப்படி ஷிர்க் வச்சதாக அந்த ஹதீஸ்ல இல்லை. நபித்தோழர்கள் ஒரு சிலர் அப்படி செய்றாங்க, ரசூலுல்லாஹ் அதை கண்டிக்கவில்லை அல்லது கண்டுகொள்ளவில்லை, அவருக்கு கிடைக்கவில்லை. அது கிடைக்கிற வேண்டும் என்ற மாதிரியான ஒரு செய்தி ஒரு யூதன் மூலம் செய்தி கிடைக்கிறது, உடனே ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள் என்றுதான் இந்த ஹதீஸை என்ன செஞ்சாங்க, விளங்கினாங்க. ஆனா அந்த ஹதீஸுக்கு எப்படி விளக்கம் கொடுக்கப்படுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் இணை வைத்துக் கொண்டிருந்தார்கள். யூதன் சுட்டிக்காட்டப்பட்ட பின்னால் அதை என்ன செய்தார்கள், அவர்கள் எனது இணை வைத்துக் கொண்டிருந்தது மாறிவிட்டார்கள். அப்படி என்பது அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி மூலம் கொள்கை விளங்கப்படுத்தவில்லை என்ற ஒரு குறைநிலையை என்ன செய்கிறது, அது உண்டாக்குகிறது. குத்தைலாவுடைய செய்தி அவருடைய நிலைப்பாட்டிற்கு எதிராக இருப்பதால் முன்பு எவ்வாறு புரியக்கூடாது என்று சொன்னாரோ அவ்வாறே அதை புரிந்து கொண்டு இப்போது அதை பலகீனப்படுத்துவதை பாருங்கள். இன்னும் பல கிரந்தங்களிலே பதிவுப்பட்ட ஒரு செய்தியை முன்வைக்கிறார்கள். அப்ப அந்த செய்தியுடைய விளைவு என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் நுட்பமான ஷிர்கை தெரிந்து கொள்ளாமல் இணை வைத்துக் கொண்டிருந்தார்கள். யூதர்கள் சுட்டிக்காட்டப்படும் வரைக்கும் கொள்கையே சொல்ல வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நுட்பமான ஷிர்க் என்ன செய்யவில்லை, அவர்கள் விளங்கி இருக்கவில்லை என்கின்ற ஒரு தவறான விளைவை என்ன செய்யும் அந்த ஹதீஸ் ஏற்படுத்துகிறது. உண்மையில் சூனியம் சம்பந்தமான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று நிராகரிப்பது தகுதியாக இருந்தால், அதைவிட மிக தகுதியானது இந்த ஹதீஸ் சஹீஹாக இருந்தால் இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று நிராகரிப்பது அதைவிட மிக தகுதியானது. காரணம், இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைத்ததாக சொல்லுகின்ற ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுட்பமான ஷிர்கை விளங்கவில்லை, நுட்பமான ஷிர்கை அறியாமல் இருந்தார்கள். அதை யூதர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற அளவில் ஒரு கொள்கை தெளிவில்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டார்கள். அல்லாஹ் கூட வகையில் அதை ஷிர்க் என்ன செய்யவில்லை, விளங்கப்படுத்தாமல் இருந்து விட்டான் என்றுதான் அர்த்தமாக எந்த யூதர் சொல்லுகின்ற வரைக்கும். இதிலிருந்து இவர் மனமுரண்டாகத்தான் இந்த ஹதீஸை மறுக்கின்றார் என்பதும் இவர் சந்தர்ப்பவாதி என்பதும் தெளிவாகின்றதா? ஜாபிர் அவர்கள் வழியாக அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு சாதானது என்றும் பலகீனமானது என்றும் கூறும் காட்சியை பாருங்கள். அப்ப எனவே நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னா, ஜாபிர் இப்னு சமுராவுடைய செய்தியோ ஹுதைஃபாவுடைய செய்தியோ ஆதாரமானதல்ல. காரணம், அவைகள் என்னது, சாதாரண அறிவிப்புகள், இவைதான் ஆதாரமானது. ஜாபிர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய எந்த அறிவிப்பை இவர் சாத் என்றும் பலகீனம் என்றும் சொன்னாரோ அந்த அறிவிப்பில் தனக்கு சாதகமான கருத்து இருப்பதை உணர்ந்து அது சஹீஹான செய்தி என்று சொல்லும் அயோக்கியத்தனத்தை பாருங்கள். ஆனா சஹீஹான அறிவிப்புல வர செய்திகளை பாருங்க. சர்வ முஷ்கில் ஆதார 235 இதெல்லாம் அதுல சொல்லிட்டேன். அதுல எப்படி வருது, கது குந்து அஸ்மஉஹா மின்கும் ஃபதுதீனி. இவர் கனவு கண்டு வந்து சொல்றாரு, இதுக்கு முன்னால நான் இதை கேட்டேன், ஆனா எனக்கு அது மிச்சம் தொந்தரவாக இருந்தது, நான் தடுக்கவில்லை என்ற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஷிர்கா இருந்தா ரசூலுல்லாஹ் தடுப்பிருப்பாங்களா இல்லையா? இது போன்ற இன்னும் அடுக்கடுக்கான ஆதாரங்களுடன் விவாதத்தில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.